திருச்சிற்றம்பலம். இத்தல நீரைகணி அப்பம் ஓடாமல் ஓவி கப்பியதறி மோகன் அடைதே கற்றிடும் அடி அவர் புத்தியில் உழைவாக கற்பகமன வினை கடிதேவும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொழுதீரல் பூயமறையாம் மற்றவில் மலர் கொடு பணிவேன் முத்த விளடையினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோன் முப்புறம் எரிந்து சிவனுடைய மற்றது கொடி செய்த அதிசீராசியது சுத்திரமணி பொன் அப்புறம் அதன் நிலை மாசி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனம் அருள் பெருமா எந்தாயினக்கருள் தந்தையின் குலமானது நீத்தனையாள் தந்த பதிவேலவனே உமையாள் மைந்த குமரா மறைநாயகனே ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் பூச்சி ஆலிசை கல்வதற்கு அனைவரால் நடிபோச்சு பாலி திருநாவலோ ரெண்டர் பதம் போச்சு கூலிமணி திருவாதவுர திருத்தாள் போச்சு எல்லாம் வல்ல சிவகாமி என்பதுடனா ஐயா வைத்தியனுடைய பெரும் கருணையினாலே நாம் காஞ்சி புராணத்தில் இன்று அனந்த பற்பராபேச புராணம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் பெற்றிருந்தோம். அதன் அடிப்படையில் நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்வோம். அவ்வாறு 4ஆம் திருமுறையில் நாவுக்கரச பெருமான் கூறுகின்றார், தேசனை தேசங்கள் தொடர்ந்த திருமாலால் பூசனைகள் ஒப்பானை பூவின்கண் வாசனை மலை நில நீர் தீ வழி ஆகாசமாய் ஈசனை எம்மானை என் மனத்தில் வைத்தேனே என்று அற்புதமாக கூறுகின்றார் நமது திரு நாவுக்கரசர் பெருமான். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், சிவபெருமான் எப்படிப்பட்டவர் என்றால் ஒளி மயமாக உள்ளது. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். அப்படி அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அவர்களோடு நிறைந்து விளங்குவது சுவாமி. அப்படி எல்லா பொருள்களிலும் கலந்து அனைத்து அண்ட சராசரங்களையெல்லாம் பெருமான் இயக்கிக் கொண்டிருக்கின்றார். ஒளிமயமாக உடைய இறைவன் எல்லா உலகங்களுக்கும் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்ப நம்ம இந்த உலகத்துல வாழணும்னா என்ன வேணும்? ஒளி கண்டிப்பா வேணும். சூரிய ஒளி இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும். இந்த ஒரு உலகத்துக்கு தான் சூரிய ஒளி தேவையானா இல்ல, எல்லா உலகத்துக்குமே சூரிய ஒளி தேவை. அப்ப எல்லா உலகங்களுக்கும் எல்லா அண்ட சராசரங்களுக்கெல்லாம் ஒளியை தருவவர் சிவபெருமான். நமக்கு என்ன வருவாங்க வரேன் இருக்காங்க எல்லாரும். வச்சிடறேன் பூஜை வச்சிடறேன் வச்சிடறேன். எப்போ வருவீங்க? அப்படி ஒளிமயமாக உடையவர் சிவபெருமான். அப்படி எல்லா அண்ட சராசரங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டு ஒவ்வொரு உயிருக்கு உயிராகவும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவரவரை கூட்டாட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்தவனே என்று எல்லா பொருட்களிலும் கலந்து விளங்கக்கூடிய பெருமான், ஜோதிமயமாக இருக்கின்ற பெருமான். நாம எங்க இருக்கோம் அப்படின்னா இருள்ல இருந்தோம். இருள்ல இருந்த நம்மை பெருமான் என்ன செய்வார் என்று சொன்னால், அனைத்து உயிர்களுக்கும் பாரபட்சம் இன்றி ஒரே நுண்ணுடம்பை கொடுத்து எப்படியாவது இந்த உயிர்கள் தன் நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மாயையாகி இந்த உலகத்தை கொடுத்து
நம்ம இதில் உழச் செய்து அதை மாணிக்கவாசகரும் மிக அருமையாக சொல்வார். பெருமானே, மானே நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து நீ ஊனே புக எந்தனை உடலை பண்ணி விட்டு விட்டாய், அடியன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தாய் என்று அற்புதமாக கூறுகிறார் நமது மாணிக்கம். பெருமானே, உன்னை மறக்க வைத்து என்னை இங்க வந்து பிறக்க வைத்தாயே என்று சொல்றார். இப்ப நம்ம இங்க வந்தாச்சு. இங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். அதற்காக சாமி என்ன செஞ்சிருக்காரு, இந்த பிறவியை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த ஒளிமயமாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் இருள் நீங்கினா தான் என்ன கிடைக்கும், வெளிச்சம் வரும். இப்ப இந்த ரூம்ல வெளிச்சம் இருக்கு, இருள் இருக்கா அப்படின்னா இருள் இருக்கு. இப்ப லைட்டு போட்டு வெளிச்சம் இருக்கிறதுனால இருள் மறைந்தது. இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன ஆகும், இருள் இருக்கும். அப்ப சிவம் இருந்தா நமக்கு இருள் இருக்காது. இப்ப நமக்கு சாமி நமக்கு எப்படி இருக்காரு அப்படின்னா, நம்ம கூட தான் இருக்காரு. ஆனா எப்படி இருக்காருன்னா மறைந்து இருக்கின்றார். அத ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்துகொண்டான் மனத்துள் இருக்க ஏன்றான் நுழைவதற்கு அன்பந்திரு பாதிரி புலியூர் தோன்றாத்தனையா இருந்தவன் தன் அறியவங்களுக்கே என்று கூறுவதற்கிறாங்க. தோன்றாத்தனையாக பெருமான் எல்லாரு கூடயும் இருக்கார். தோன்றாத்தனையா கூடயேதான் இருக்காரு. நம்மளை விட்டு எங்கேயும் போகல, உயிருக்கு உயிரை நம்ம கூடயேதான் இருக்கோம். இப்படி எல்லா பொருள்களிலும் கலந்து இருந்து இந்த உயிர்களை எப்படியாவது தன் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்கின்ற பேராவல் சிவபெருமானுக்கு. அதான் பேராசை வாரியரை பாடுதுங்கான் அம்மானா என்று கூட அற்புதமாக சொல்றாரு நமது மாணிக்கவாசக பெருமான் பேராசை வாரியனை என்று கூறுகிறார். அப்படி ஒளிமயமாக இருக்கக்கூடிய பெருமானை தேசனை தேசங்கள் தொழ நின்ற திருமாலான் மற்ற எல்லா தேவர்கள் எல்லாம் இப்பொழுது தாழ்த்தல் தொழில் செய்யக்கூடிய திருமாலை தொழுவார்கள். அப்படி திருமாலை தொழுவார்கள். அந்த திருமாலை யாரை தொழுகின்றார் அப்படின்னா சிவபெருமானை போய் தொழுகின்றார். அதை சொல்றாரு. அப்படி எல்லாரும் தொழ நின்ற திருமாலால் பூசனை. அப்படிப்பட்ட திருமாலை என்ன செய்கின்றார் என்று சொன்னால், காட்டு தொழில் செய்யக்கூடிய திருமாலே சிவபெருமானை பூசிக்கின்றார். எப்படி பூசிக்கின்றார்? 1008 மலர்களினால் பெருமானை அர்ச்சிக்க அந்த திருவிழிவில்லை என்ற தளத்தில் 1008 மலர்களால் அமர்ந்து இருந்து சிவபூஜை செய்தார் பெருமாள். அப்ப எப்படி பூஜை பண்ணிருக்காரு பாருங்க திருமாலு. நமக்கெல்லாம் திருமால் பிரம்மா அவங்க எல்லாம் நமக்கு குரு. அந்த சிவபூஜையில எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபூஜையில எல்லாருமே குருவாருவாங்க. சிவசூரியன், விசுத்தியா தேவி, விஸ்வா தேவி, கணபதி, லட்சுமி, சரஸ்வதி, கங்கை, யமுனை, மகாகாலை, நந்தி, அடுத்து வாசுபதி பிரம்மன், அஷ்ட துவாரபாலகர், அடுத்து மகா கணபதி, மகாலட்சுமி, சதாசிவ குரு, அனந்த குரு, ஸ்ரீகண்ட குரு, அம்பிகை குரு, கந்த குரு, விஷ்ணு குரு, இப்படி எல்லாருமே நமக்கு குருவாக வருவாங்க. வந்து நம்ம சிவபூஜையில என்னென்ன தேவைகளோ அத்தனையும் அவங்க என்ன செய்யாங்க. இப்ப நம்ம சிவபூஜை பண்றதுக்கு மெயின் என்ன வேணும், பொருள் தேவையா, அத அந்த இடத்துல வழிபாடு செய்தோம்னா நமக்கு அவர்கள் அதை நமக்கு கொடுப்பாரு. சிவபூஜைக்கு எந்த தடையோடும் வராது. இப்படி எல்லாரும் குருவாக இருந்து அது மாதிரி அட்டத்துக்கு பாடல்களை வழிபாடு செய்யும் போது அவர்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்படி நம்ம சிவபூஜை செய்ய இப்படி நாம சிவபூஜை செய்ய நீங்க சொல்லிட்டீங்களா? அங்க யாரும் சொன்னீங்களா? அங்க கரண்ட் இல்லையா? சொன்னீங்களா எப்படி நடக்குது? மகேஸ்வரி சொன்னீங்களா? மகேஸ்வரி சொன்னீங்களா? எப்படி நடக்கும்? நேற்று எப்பயுமே ஒரு நாள் பாக்கேன். ஆமா வரவே மாட்டாரு. அதெல்லாம் விடல, அதெல்லாம் எங்கேயும் விடல. சரி, அப்படி தேசனை தேசங்கள் தோறும் தொழில் நின்ற பெருமாளால் பூசனை பூசனைகள் ஓப்பானை. அதாவது திருமாலே எல்லாரும் அவரை சொல்றாங்க, காட்டு தொழில் செய்யக்கூடிய திருமாலை. ஆனா திருமாலே யாரை சொல்றாங்க என்று சொன்னால் சிவபெருமானை.
அப்படின்னு மழைன்றிருக்கு. இந்த மின்னல் தான் இடிக்கிட்டே இருக்கு, மழை ஒண்ணும் கிடையாது தான், இடிதான் இடி. அதுவே இப்ப கொஞ்சம் லேசத்து வருவதுனால இங்க வந்து சவுண்ட். இது மழை நேரத்துல நான் வந்தேன் இங்க. சரி, இப்படி பூசனை திருமாலால் பூசனைகள் உகப்பான். திருமால் சிவபூஜை செய்கின்றார். எப்படி செய்கின்றார்? 1008 மலர்கள்லாம் சிவபெருமானை அர்ச்சிக்கின்றார். ஒவ்வொரு மலர் எடுத்து அர்ச்சிக்கும் போதும் ஒரு மந்திரத்தை சொல்லி சொல்லி திருமால் அர்ச்சித்து கொண்டே இருக்கும். சாமி எழுதியார் திடீர்னு ஒரு மலரை மறைத்தார். அப்படி மறைத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, உடனே பூசையை விட்டு எந்திக்க முடியாது. அப்படி எந்திக்க முடியாத காரணத்தினால் அவர் என்ன செய்தார்? தன் கண்ணையே மலராக எடுத்து அப்படின்னு அதனால சிவபெருமானே தாமரை கண்ணா என்று அழைத்தார். அப்ப கண்ணன் பேர் யார் வச்சாருன்னா சிவபெருமான் தான் அவருக்கு பேர் வச்சார். அப்படி அந்த பூசனைக்கு மகிழ்ந்து சிவபெருமான் எண்ணற்ற அருள்களை செய்வார். யாரு பூசை பண்ணாலும் கண்டிப்பா என்ன உண்டுன்னா அருள் கண்டிப்பா கட்டாயமும் உண்டு. அதான் திருமாலாவே பூசை செய்யக்கூடிய பெருமான். ரெண்டாவது, அந்த அடியார்கள் எல்லாம் விரும்பி பூசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமான். பூசனைகள் உகப்பானை அப்படிங்கிறாரு. அப்ப அடியார்கள் எப்படி பூசை பண்ணுவாங்க அப்படின்னா, மனம் உகந்து பண்ணுவாங்க. சிவபெருமான் மனம் மகிழும்படி பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த இடத்துல உகப்பானை அப்படின்னு. பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருள் பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனுக்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருள் தேசுடை விளக்கே செழுந்துடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே. ஈஸ்வரே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது நீயே என்று சொல்வதற்கெனங்க. அப்படி பெருமான் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த பூசனையை உகந்து வந்து அருள் செய்யும். வேற ஒண்ணும் வேண்டாம், நீங்க பூசையில நல்ல திருமுறை பாருங்க, சாமி ரொம்ப மகிழும். பூசையில சாமிக்கு போட்டி நீங்க பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவன் எண்ணற்ற அருளை தந்து வரும். நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இறைவனை போற்றி அர்ப்பிப்பதற்காக. பெரும்புலர் காலை மூழ்கி அதை காட்டிலும் நித்தலும் கம்பீரானுடைய கோயில் புக்கு புலர்வது முன் அழகிட்டு மெழுத்து விட்டு பூமாலை புனைந்தேற்றி மலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா தயதய போற்றி என்றும் அலைகுணத்தை திங்கடை ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அழகான் இல்லை போற்றி செய்ய. இப்ப கோயிலுக்கு வந்தாச்சுன்னா அவரை போற்றி என்ன செய்யணும்? அர்ச்சிக்கணும். இல்லைன்னா பயன் இல்லாம பூசை அப்படின்னா திருமுறை பாடாம நீங்க எந்திங்கன்னா பூசை பண்ணி பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது, பூசையில விழும்பு போடணும் சாமிய. நீங்க எழுந்து கும்பிடுங்களா? அனுஷ்டானத்துல பண்ணி கண்டிப்பா விழுந்து கும்பிடணும். யாரும் விழுந்து இன்னுமே கும்பிட்டுக்கோங்க. இனிமே என்ன செய்யணும்? பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாமி விழுந்து கும்பிட்டு எந்திரிச்சு நம்ம பெரிய நம்ம அந்த பூஜை ரூமை விட்டு வெளியில விழுந்து விடணும். இதற்குனா ரொம்ப முக்கியம். சாமி விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு நம்ம போகணும். இப்ப சிவபூஜை பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் 108 பேர் அர்ச்சனை பண்ணி ஜபம் செய்து சாமிகிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா திருமுறை உட்காந்து பாடுவாங்க. பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு ஒடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாலையவே எடுப்பாங்க. செவ மாலையை இதை வந்து எடுப்பாங்க. இப்படி பூசனை உகந்து இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் உகந்து சிவபூஜை செய்வார்கள். அப்படிப்பட்ட எல்லாருடைய பூஜையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமான் சிவபெருமான். பூசனைகள் உகப்பானு பூவின்கண் வாசனை மலை நில நீர் தீ வலி ஆகாசம் இப்படி பஞ்சபூதங்களாகவும் சிவபெருமான் என்ன செய்யறாரு? அந்தந்த பொருளாகவே இருந்து இந்த உயிர்களுக்கு இதை நுகர் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உயிர்கள் எல்லாம் பயனடைய மாட்டாது என்ற காரணத்தினால் பெருமான் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், நெருப்பில் எப்படி இருக்காரு? சுடுகின்ற நெருப்பு தொட்ட என்னாவும் சுடும். அப்படி அதுல இருந்து ஒரு தன்மை இருக்கா, அப்படி சுடுகின்ற தன்மையாகவும், நீரில் வந்து குளிர்ச்சியை என்கின்ற தன்மையாகவும், ஆகாசத்தின் இடைவெளி என்கின்ற தன்மையாகவும், காற்றில் அப்படி வீசும் போது எப்படி நமக்கு உணர்ச்சி ஏற்படுகின்றதோ அந்த உணர்ச்சிகரமான நிலையிலும் இப்படி எல்லா பஞ்சபூதங்களிலும் சிவபெருமான் என்ன செய்கின்றார் என்றால் அதில் இருந்து நம்ம எல்லாம் அனுபவித்து செய்து
இந்த உயிர்களை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிறவியிலிருந்து தப்பித்து எப்படியாவது தன் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு பெருமாள் என்ன செய்கிறார் கேட்கின்றார். அப்படி பஞ்சபூதங்களாகவும் தீ வழி ஆகாசமாய் ஈசனை எம்மானை என் மனத்து வைத்தேனே என்று. ஈசன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்காரன் அப்படின்னு. ஈசன்னா எல்லா உயிருக்கும். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஈசன் அப்படின்னு வரும். ஈசனே உன்னை சிக்கன குறித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே என்று கூட நமது மாணிக்கவாச பெருமான்னு சொல்லுவோம். இப்ப எல்லா உயிருக்கும் சொந்தக்காரனா இருந்தாதான் அவர் கடவுளா இருக்க முடியும். நீ எனக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க கடவுளா இருக்க முடியுமா? அதனால சாமி எப்படி இருக்காருன்னா, நல்லவர் தீயவர் எனாது நெச்சினர் செல்லல் கட சிவமுக்தி காட்டுவ கொல்லனவந்தவர் கொண்டு போகும் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சலுக்குமே என்று சொல்வதற்கு என்னங்க, சாமி எல்லாருக்கும் விருப்பு பாரபட்சம் பார்க்காம நல்லவன் கெட்டவன்னா பார்க்காம எல்லா உயிருக்கும் அருள் செய்கின்ற காரணத்தினால் அவருக்கு என்ன பேரு? ஈசன் என்று பேர். ஈசனை எம்மானை, எம்மானைனா என்னுடைய பெருமானை. இப்ப நம்ம எப்படி உரிமை கொண்டாடுகின்றோமோ சாமி கிட்ட எப்படி உரிமை. இப்ப எங்க வைத்தியநாதர், என்னுடைய வைத்தியநாதர், சில பேர் பார்த்து எங்களும் கூட சொல்ல மாட்டாங்க, என்னுடைய வைத்தியநாதர் அப்படின்னா அந்த அளவுக்கு சாமி உரிமை கொண்டாடுவார். இப்ப நீங்க வடதிருமலையில் போயிட்டீங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஏன் மாசுராமணி அப்படின்னா அந்த அளவுக்கு எப்படி வந்துக்கிறீங்களா சாஞ்சு கொண்டு வந்துக்கணும். அப்படி எல்லாரும் சாமி எப்படி செய்வாங்கன்னா என் வைத்தியநாதன் என் மாசுராமணி அப்படின்னு உரிமை கொண்டாடுவார். ஆனா அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். சாமி ஒரு ஆளுக்குரியவரா இல்ல, எல்லாருக்கும் அவர் பொதுவானவர். ஆனாலும் அவர்களுடைய அந்த ஒரு இச்சைக்கு தகுந்தவாறு சிவபெருமானை என்னுடைய பெருமான் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே போல எம்மானை அப்படின்னா அவங்க எல்லோருக்கும், எம்மானைனா எல்லோருக்கும் அர்த்தம். என் பெருமான் அப்படின்னோம்னா எனக்கு மட்டுமே அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்மானை அப்படின்னா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய எங்கள் பெருமானை என் மனத்தில் வைத்தேனே. இப்படி பஞ்சபூதங்களாகவும் தேச உடையவனாகவும் ஒளி பொருந்திய பெருமானாகவும் அந்த தேசங்களாம் தொடர்கின்ற திருமாலாகவே தொழப்படக்கூடிய எங்கள் பெருமானாகவும் அடியார்கள் எல்லாம் சிவபூஜை செய்தால் அதை ஏற்று அருள் செய்யக்கூடிய பெருமானாகவும் பஞ்சபூதங்களாகவும் எல்லா உயிருக்கும் சொந்தக்காரனாக வழங்கக்கூடியவனும் ஆகிய எங்கள் பெருமான் என் மனத்தில் நான் வைத்தேனே என்று இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்கின்றார் நமது யாரு? நமது திருநாவுக்கரச பெருமான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா, அனந்த பற்பநாபேச படலம் பற்றி நம்ம பார்க்கணும். இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மறுவினை பெருமா சாத்தன் தளி ஒளி மங்களேசம் திருவிராமேசம் மாதலீச்சம் இப்படி இதெல்லாம் போன பார்த்தோம். தெளிய சொற்றோம் ஏற்கனவே தெளிய அதை சொல்லினோம். தருவலர் நிறந்த முன்னின் மாதலீச்சரத்தின் மேன்பால் ஒருவில் சீர் அனந்த பற்பனாவேசத்தை பற்றி அந்த உண்மையை நாம் சொல்லுவோம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. ஏற்கனவே பல தலங்களை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப இந்த பற்பனாவேசத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க எண்ணரும் உயிர்கள் ஈன்ற இரமுது குறவனானோர். எண்ணீர் உயிர்ல எப்படி இருக்குன்னா எண்ணற்ற உயிர்களா இருக்கு. சாமி எத்தனாவதா இருக்காரு? ஒருத்தரா தான் இருக்காரு. ஆனா இயல்பு எப்படி இருக்காரு? ரெண்டா இருக்காரு. என்ன இயல்பு அப்படின்னா ஈர் இயல்பு, அதாவது சும்மா செய்ய ஆரம்பிச்சுட்டா சக்தி. இப்ப அந்த தன்மையில சாமி நினைப்பதை முடிப்பது சக்தி. இந்த உயிர்கள் எல்லாம் எப்படியாவது அருள் செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்தை படைத்து அதற்கு அருள் செய்யும் போது சாமி எப்படி வருவாரு? சக்தியாக வெளிப்படுவார். சாமி தான் சக்தியாக வர்றார். தனியா சக்தி எல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல என்ன செய்யறாங்க? தனியா சக்தியை பிரிச்சு என்ன செய்யறாங்க? வழிபாடு பண்றாங்க. அப்படி வழிபாடு பண்ணக்கூடாது. சிவசக்தியோட செஞ்சுதான் நம்ம வழிபாடு பண்ணணும். இப்ப நம்ம சிவன் கோயில போயிட்டீங்கன்னா எப்படி ரெண்டு சக்தி இருக்கா? சக்தியும் இருக்கும், சிவத்தோடு சேர்ந்த ஒரு சக்தி இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப அந்த ரெண்டு சக்தி எப்படி இருக்கு அப்படின்னா, உலகத்தை காட்டும் போது அது புரோதன சக்தியாகவும், சிவத்தை அடையும் போது அது அருள் சக்தியாகவும் மாறும். ஒரே சக்தி தான், ஆனா எப்படி மாறும்? நமக்கு உலகத்தை காட்டும் போது இறைவனை மறைத்து உலகத்தை காட்டும் போது புரோதன சக்தியாகவும், இறைவனை காட்டும் போது அது அருள் சக்தியாகவும் மாறும். புரியுது உங்களுக்கு? சரி, அப்படி உயிர்கள் எப்படி இருக்குன்னா, எண்ணரும் உயிர்கள் ஈன்ற இரமுது குறவரானோர் அன்னலம் கையிலை வெப்பின் கைலாய மலையில ஒரு முறை சிவபெருமானும் அம்பாளும்
வெற்பின் அமரொளி ஒரு நாள் அங்கன் உன்னிறை கழிப்பின் நீடி ஒல்லொளி மணி சூதாட 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா சூதாட்டம் விளையாண்டாங்க. யாரு? சிவபெருமானும் அவங்களே சூதாடுவாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் எல்லாம் ஒரு திருவிளையாடல், சிவபெருமானுடைய திருவிளையாடல். அப்படி விளையாடும் போது மணி சூதாட கண்ணினர் அகிலம் உய்ய கண்ணினார் அணைய காலை, அந்த காலை வேளையில 2 பேரும் என்ன பண்ணாங்க? சூதாட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மாலைய துளவோன் எய்தி வணங்கி சாத்தி. அப்ப என்ன செஞ்சாரா? திருமால் அங்க போனாராம். ஆடுகையில் இறைவன் என்ன செய்தாரா? இப்ப 2 பேரும் ஆடும்போது மகிழ்ச்சியோடு ஆயிருந்தாங்க. அப்போது திருமால் எங்க இருக்காராம்? அந்த 2 பேருக்கும் இப்ப யாரு ஜெயிச்சான்னு சொல்லணும்ல, அதுக்கு யாரு அப்படின்னா திருமால் தான் அதுக்கு கூட இருக்காரு. அதான் சொன்னாரு, மணி சூதாட கண்ணினர் அகிலம் உய்ய கண்ணினார். இப்ப கண்ணையை கொடுத்தாரு பாருங்க, தாமரையா வைத்து கொடுத்தாருல கண்ணன், அவரை என்ன செய்யறாங்க? நடுநிலைமையாக வைத்திருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது மாலைய துளவோன் எய்தி வணங்கி சாத்திர கூடல். தெரிஞ்சுக்கும் சூதாடுறது நல்லதா கெட்டதா? சூதாடி என்ன மகாபாரதத்தில் எடுத்தீங்கன்னா எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க? ஆனா அதுல நல்லது. இப்ப நம்ம 63 நாயன்மார்கள் ஒரு நாயன்மாரு மூர்க்க நாயனார்னு பேரு. இந்த மூர்க்க நாயனார் என்ன பண்ணாரு அப்படின்னா, சிவபெருமான் மேல அவ்வளவு பற்று, சாமி மேல மிகுந்த பற்று கொண்டவர், திருவேற்காட்டுல பிறந்தவர். மிகுந்த பற்று கொண்டு என்ன செய்வாரு? எப்படியாவது ஒரு அடியாருக்கு எப்படினாலும் அன்னம் பாலிக்க வேண்டும் என்கின்ற கொள்கையோடு இருக்காரு. எந்த நிலையிலும் முதல்ல இருக்கிற காசுக்கெல்லாம் எடுத்து அடியாருக்கு அன்னம் பாலிச்சாரு. அப்புறம் எந்தெந்த விதத்துல பொருள் எல்லாம் வித்து என்ன செஞ்சாரு? அடியாருக்கு அன்னம் பாலிச்சாரு. கடைசி என்ன பண்ணாரு? சரி அதுவும் இல்லாம போச்சு, சரி நம்ம கையில சூதாட்டம் இருக்கு, அதை வச்சு ஏதாவது செய்வோம் அடியாருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? ஒரு முறை தோற்றாராம். அடுத்து எல்லா முறையும் என்ன செய்வாராம்? வெற்றி பெற்றுவாராம். ஏன்னா அடியாருக்கு அன்னம் பாலிக்கணுங்கிற அந்த உழைப்பிலே வெற்றி பெற்று வர்ற இதெல்லாம் எடுத்து அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கணும். அப்படி இருந்திருக்காரு மூர்க்க நாயனார். இப்ப நம்ம கொஞ்சம் ஜெயிச்சிட்டோம்னா என்ன செய்வாங்க? ஜெயிச்சுட்டா என்ன செய்வோம்? உடனே அதை தவறான வழியில பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அவர் அதுல வெற்றி கொண்டு 2வது கையில ஒரு கத்தி வச்சிருப்பாராம். யாராவது தவற வேண்டாம் ஒரு குத்து, அந்த மாதிரி இருந்திருக்காரு மூர்க்க நாயனார். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. மூர்க்க நாயனார் யாராவது தவறான வழியில, அதாவது கல்லாட்டம் விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதாவது செஞ்சாங்கன்னா கையில எப்பயுமே ஒரு கத்தி வச்சிருப்பாரோ, ஒரு சொருவு தெரியுவார். அப்படி அப்படி அதனாலதான் சேக்கிழார் நற்சூதர் அப்படின்பாரு. சூதாட்டத்திலே நல்லா விளையாடுறதுனால நற்சூதர் அப்படின்னு சேக்கிழார் சாமியாலே போற்றப்பட்டவர் மூர்க்கநாயனார். அப்படி வருகின்ற அந்த பணத்தை கொண்டு அடியார்களுக்கு நித்தமும் அமுது பாலித்து சாமியுடைய திருவடி அடைந்தவர் மூர்க்கநாயனார். விளையாடும் போது யாராவது தவற வேண்டாம்னு வச்சுக்கோங்க, உடனே கத்தி எடுத்து குத்திடுவான். கையில் எப்பயுமே கத்தி வச்சிருப்பான் மூர்க்கநாயனார். அதாவது சிவபெருமான் செயலை பார்க்க மாட்டார், நல்லா தெரிஞ்சுக்கணும். செயலை எப்பயுமே பார்க்க மாட்டார். என்ன நோக்கத்தோடு இந்த காரியத்தை இவர்கள் செய்கின்றார்கள் அதை மட்டும்தான் சாமி பார்ப்பார். கோயிலுக்கு எத்தனையோ பேர் வராங்க, சாமி எதை அறிவாரு? இப்ப ஒரு தடவை 10 மாலை கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க, கடையில வாங்கிட்டு ஒரு 10 மாலை கொண்டு வர்றாரு, சாமி எத்தனை மாலை வாங்கிட்டு வராலும் அதை பார்க்க மாட்டார். என்ன நோக்கத்தோட மாலை வாங்கிட்டு வராங்க? அது 4 பேர் பார்க்கும்படி செய்யறதுக்காக மாலை வாங்கிட்டு வரானா, இல்ல உண்மையிலேயே நம்ம மேல அன்பு செலுத்தி தான் வாங்கிட்டு வரானா, வேற ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை வச்சு வரானா? 10 மாலை போட்டு என்ன செய்வாங்க? எனக்கு எப்படியாவது ஒரு பங்களா வாங்கி கொடுத்துருன்னு வருவாங்க. அப்படித்தானே செய்வாங்க. எனக்கு ஒரு பங்களா வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், எப்படியாவது இந்த காரை நான் வாங்கி ஆகணும் அப்படின்னு ஏதாவது என்ன செய்வாங்க? அதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க. ஆனா அடியார்கள் என்ன செய்ய மாட்டாங்க? எந்த நிலையிலும் அப்படி இருக்க மாட்டாங்க. எப்பவுமே பிறநலம் தான் பேணுவார்கள் அடியார்கள். தன்னலம் பேணுனா அவங்க அடியார் கிடையாது. பிறநலத்தை யார் பேணுகின்றார்களோ அவர்களே அடியார். நாம என்ன செய்வோம்? நாம சம்பாதிக்கணும், நாம இருக்கணும், நம்ம குழந்தை குட்டி நக்கணும், இப்படி நல்லா இருக்கணும், இப்படிதான் நம்மளுடைய காலத்தை போய்கிட்டே இருப்போமே தவிர அடியார்கள் எப்படி இருப்பாங்க? பிறருடைய நலனுக்கு கருதியே வாழ்வார்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்றே நினைப்பார்கள் அடியார்.
எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நிலைப்பதுவே அன்று வேறொன்றும் நினைந்தறியேன் பராபரமே என்று சொல்வதற்கெனங்க தாய்மான சுவாமிகள் சொல்வதற்கெனங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், எந்த உயிரும் துன்பம் அடையக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் அடியார். அப்ப நாம அந்த தன்மையில இருக்கணுமா இருக்கக்கூடாது? கட்டாயமா இருக்கும். என்ன சார் எல்லாரும் வேண்டாமா? வேடம் அமைச்சிருங்க. சரி சரி. அப்படி அப்ப நம்ம எந்த நோக்கத்தோடு நாம் சிவபெருமானை வழிபாடு செய்கின்றோமோ அந்த தன்மைக்கு தகுந்தவாறு சாமி அருள் செய்வார். சிலர் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்போடு சாமிகிட்ட போய் அழுது, பெருமானே இந்த பிறவிலிருந்து என்னை எப்படியாவது என்ன செஞ்சிரு, என்னை கடை தேர்த்து விடு பெருமானே அப்படின்னு உருகி 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 வழிபாடு பண்ணுவாங்க. மாணிக்கா சுப்பிரமணியன் அப்படிதான் வழிபாடு பண்ணியிருக்காரு. அழுதால் உன்னை பெறலாமே, யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் வினையன் அழுதால் உன்னை பெறலாமேன்னு அப்படி வழிபாடு பண்ணியிருக்காரு மாணிக்கா. நமக்கு ஒரு சொட்டு கூட கண்ணீர் வர மாட்டேங்குது. என்ன என்ன காரணம்? நம்ம அந்த அளவுக்கு இன்னும் பரவாயில்ல, பூஜை ரூம்ல இருக்கும்போது வருது வரட்டும். என்னன்னா நம்ம எங்க நீ அழுக வரணும்னாலும் தன்னுடைய இழிவையும் இறைவனுடைய பெருமையும் நினைத்தால் வரும், இல்லைன்னா வராது. எப்பேற்பட்ட சாமி, நான் எப்பேற்பட்ட கீழானவன், எனக்கு அருள் செஞ்சிருக்காரே அப்படின்னு நினைச்சா வந்துடும் கண்ணீர். வந்துடும். அந்த மாதிரி பாடணும். அந்த மாதிரி திருமுறைகள் பாடும்போது சாமி உருகி போற்றினால் நமக்கு வரும். அதை பாடும்போது அதை நினைக்கணும், எப்படி சாமி இப்படி ஒரு நூல்கள்லாம் கொடுத்து நம்மளெல்லாம் பாட வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வோடு பாடினால் நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் கண்டிப்பாக வரும். இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நீங்க ஏதோ ஒரு சிந்தனை வச்சுக்கிட்டே பாடினீங்கன்னு வச்சுக்கோங்க, வராது, கண்ணீர் வராது. அப்படி இருவரும் சூதாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திருமால் அங்கே இருந்தார். மாலைவன் பிறை தாழ் வேணி வள்ளலும் உமையும் ஆங்கன் மாலை அவ்வினைக்கு சான்று வைத்தனர். யாரா வச்சாங்க? மாலைக்கு திருமாலை அவ்வினைக்கு சான்றாக வைத்தார்கள். யாரு ஜெயிச்சான்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சாமியும் அம்பாலும் மால்னா திருமால் அவ்வினைக்கு சான்று வைத்தனர், ஆடினார். ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? சூதாட்டத்தை ஆடினார். அப்படி ஆடும்போது பிடித்தெறி கவராட்டத்திற்கு பிஞ்சகன் தோற்ப, இப்ப யாரு தோத்துட்டா அப்படின்னா சிவபெருமான் தோத்தாராம். பிடித்தேறி கவராட்டத்தில் பிஞ்சகன் தோற்ப, பிஞ்சகன் யாரு? தலைக்கோலம் கொண்ட சிவபெருமான் தோற்ப. சிவபெருமான் தோற்பாரா? போக மாட்டார். ஆனா எல்லாம் திருவிளையாடலுக்காக, இப்ப என்ன திருவிளையாடல் நடக்க போகுதுங்கிறதுக்காக சாமி என்ன செய்யறாரு? தோற்கிற மாதிரி ஆட்சி. செங்கேல் அடித்தளிர் பிராட்டி நோக்கி, அந்நேரம் அம்பாள் நோக்கி அடிகளை வென்றேன் என்றால் உடனே நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு அம்பாள் சொன்னாங்க. விடைக்கொடி பெருமான் யாமே வென்றோம் என்றால் உடனே விடையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் யானை வென்றேன் அப்படின்னா ரெண்டு பேரும் அப்படி போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்நேரம் திருமாவள்கிட்ட கேட்கணும்ல, யார் ஜெயிச்சான்னு சொல்லி கேட்கணும்ல, அப்படி ரெண்டு பேரும் கேட்டாங்களாம். இப்ப சாமி இந்த இடத்துல சொல்லும்போது எப்படி சொல்றாரு? விடைக்கொடி பெருமான். அப்ப கொடியில சிவபெருமானுடைய கொடியில் என்ன இருக்கு? விடை வாங்கினது. அது என்ன விடைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிவபெருமான் இப்ப நம்ம கோயில்ல எல்லாம் கொடி வச்சிருக்காங்கல்ல, கொடியில ஒரு விடை இருக்கும். அது என்ன விடை? இந்த உயிர்களை மையமாக வைத்த ஆண்மண். இந்த இடத்துல இந்த நந்தி தான். அதனாலதான் கொடி ஏற்றும் போது கொடி ஏற்றுவாங்கல்ல, கொடியேற்றும் போது கீழே அந்த கொடியில நந்தி இருக்கும், சாமியோட விமானம் மேல இருக்கும், அந்த கோபுரத்துக்கு மேல விமானம் இருக்கும். இந்த கொடியை பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரா இருக்கும், சாமியோட விமானத்துக்கு நேர கொடி இருக்கும். கீழே இந்த கொடி அந்த அந்த கம்பு உயரம் இருக்கும். எது வரைக்கும்? அந்த விமானம் வரைக்கும் இருக்கும். இந்த கொடி எது வரைக்கும் ஏற்றுவாங்க? அந்த கொடிகம்பத்தினுடைய நுனி வரைக்கும் ஏற்றுவாங்க.
அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றும் போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க, ஏற்றுவாங்க. என்ன சார், சும்மா உட்காந்துங்க. சும்மா உட்காருங்க. இப்ப கொடிமரங்க நேரம் இருக்கு, என்ன செய்வாங்க, அந்த கொடியை ஏற்றும் போது அதுல இருந்து நந்தி கொடி இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா ஏத்த 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 அந்த விமானத்துக்கு நேரா இந்த கொடி கம்பனுடைய உச்சி போய் நிக்குமா. இது என்ன காரணம் அப்படின்னா, சாமி இந்த உயிர்களை, அந்த நந்தி என்ன நந்தி, ஆன்ம நந்தி, அந்த ஆன்ம நந்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி சிவபெருமானுடைய நிலைக்கு அது உயரும். அப்ப இறைவன் இந்த உயிர்களை தன் நிலைக்கு உயர்த்துவதற்காக ஏற்படக்கூடிய விழா தான் நாம கொடியேற்றுதல் என்று நாம கொண்டாடுகின்றோம். அதுல 32 கட்டுகள் இருக்கும். அது நம்முடைய முதுகெலும்பு தான், அது 32 கட்டுகளா இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா உயர ஏற்றிவாங்க. நீங்க சொற்பொழிவு தெரியுமா சார்? மழை நின்னதும் எப்படி ஓரளவு நினைச்சேன். அப்படி இதுதான் கொடிமரத்தோடைய தத்துவம். இந்த ஆன்மாக்களை தன் நிலைக்கு உயர்த்துவதுதான் இந்த கொடிமரத்தினுடைய தத்துவம். இப்படி திருவாரூர்ல எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா கண்டு கண்டு கழிக்கணும். இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா, அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதும், திருக்கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்களை கண்டு காணுவதற்கு தான் இந்த பிறவியை சிவபெருமான் நமக்கு வழங்கி இருக்கின்றார் அப்படின்னு சேக்கிழார் சொல்றார். மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியாதவை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல், உண்மையாமெனில் உலகர் முன் வருகென உரைப்பார் என்று சேக்கிழார் மிக அருமையாக சொல்லுகிறார். அப்ப மண்ணில் பிறந்த பெரும் பயன் என்ன அப்படின்னா, அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல், சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அமுது செய்வித்தலும், சிவபெருமானுடைய திருக்கோயில் நடக்கக்கூடிய திருவிழாக்களை கண்டு காண்பதற்கும் நமக்கு இந்த பிறவி என்பதை நாம மறந்துடும். புரிஞ்சுச்சா? அப்ப எப்பேற்பட்ட பிறவியை நமக்கு சாமி கொடுத்துருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா கோயில திருவிழா நடந்துச்சுன்னா வீட்டுல உட்காந்துருப்பாங்க. அப்படி உட்காரலாமா? நம்ம ஊர்ல நடந்தா கூட, வெளியூருக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம ஊர்ல நடந்தாலும் அந்த நிகழ்ச்சி என்ன செய்யணும், போய் திருவிழாக்களை கண்டு பார்க்கணும். இத்தனைக்கு வேற எங்கேயும் நம்ம வைத்தியநாத கோயில் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டேங்க, நிறைய பேர் வீட்டுல இருந்துக்கிறாங்க. நம்ம திருக்கோயில் நடக்கிறதையாவது என்ன செய்யணும், வந்து பார்க்கணும். எத்தனை அடியார்கள் எத்தனை ஊருக்கெல்லாம் போறாங்கன்னு நினைக்கிறீங்க? சிதம்பரத்தில் நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா உடனே எல்லா அடியாரும் அங்க இருப்பாங்க. திருவிழத்துல கைலாய கட்சி நடந்ததுன்னா எல்லா அடியாரும் அங்க இருப்பாங்க. இப்படி மயிலாப்பூர்ல அந்த பூம்பாவை விழா நடந்ததுன்னா அத்தனை அடியார்கள் அங்க இருப்பாங்க. இப்படி எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சி நடக்குதோ அத்தனை இடத்துலயும் அடியார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அங்க போய் எப்படியாவது அந்த திருவிழாக்களை கண்டு காண வேண்டும் என்று விரும்பி அத்தனை அடியார்களும் அங்க போய் ஒரு சேர இருந்து இறைவனை வழிபாடு செய்யும். அப்படி ஒரு சேர இருந்து வழிபாடு செய்யும் போது சிவபெருமானுக்கு எப்படி இருக்கும், அடியார்கள்லாம் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், சாமிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி எல்லையில்லாத மகிழ்ச்சியை சிவபெருமான் அடைவார். அடியார்கள் ரொம்ப ஆனந்தம் அடைவாங்க. சிவபெருமான் திருவிழாக்களை காணும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதை பார்த்து சிவபெருமானுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகும். ஏன்னா அடியார்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்களோ அது மாதிரி சிவபெருமானும் அதுக்கு தகுந்த மாதிரி மகிழ்ச்சியாக. அப்ப எப்பேற்பட்ட சிறப்பு பாருங்க. அது மாதிரி அடியாரோட உள்ளம் குளிர்ந்தால் சிவபெருமானுடைய உள்ளமும் குளிரும். அடியார்கள் அது மாதிரி வேதனைப்பட்டா சாமி என்ன செய்வாரு, கண்டிப்பா யாராவது அடியார்களை வேதனைப்படுத்தினால் சிவபெருமான் உடனே அது என்னன்னு கேட்பாரு. ஒரு அடியார்கள் வருத்தம் அடைந்தால் உடனே சாமி என்னன்னு கேட்பாரு. அப்படி மாணிக்கவாச பெருமானை சிறையில் அடைத்தார்கள். உடனே சாமி என்ன பண்ணாரு, சுடுற மணல்ல கொண்டு போய் வச்சாங்க. சாமி சாதாரண தண்ணீர்லாம் விடலையும், வெள்ளத்தையே வர வச்சுட்டாங்க. அப்படி வெள்ளம் அவருடைய காலை குளிர்வித்தது. உடனே அடுத்த நிமிஷமே மாணிக்கவாசரை விடுவித்தார். உடனே அந்த ஊர்லாம் பஞ்சம் வந்துருச்சு. உடனே பெருமானே நான் என்ன செஞ்சேன்னு அறிமுத்தன பாண்டியன் கேட்க, நான் அடியார்களுக்கு எதுவும் தீங்கு செய்தேனா அப்படின்னு மனசுல அவருக்கு தோணும். அதனாலதான் அந்த மாதிரி வெள்ளத்திலயும் சாமி என்ன செஞ்சாரு, வர வைத்தார். இப்படி அடியார்களுக்கு எங்கெல்லாம் துன்பம் இருந்தாலும் உடனே அதை என்னன்னு சாமி என்ன செய்வாரு கேட்பாரு. ஆனா உண்மையான அடியாரா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையான அடியார்களா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சியாவது பண்ணணும் உண்மையான அடியாரா இருப்பதற்கு. அடிப்படை திருநீர் விசுவாசம் தரிக்கணும், அடியார்களோடு இணங்கணும், வழிபாடு செய்யணும், திருக்கோயில் வழிபாடு, திருமுறைகள் பாடுதல்,
இப்படி எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டே இருக்க 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 நம்ம உண்மையான அடியாராக சிவபெருமான் நம்மை மாற்றி மாணிக்கவாச பெருமானே சொல்றாரு, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தர்லியம் உடையானே அப்படின்னு யார் சொல்றா? நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து அப்படிங்கிறார். அப்ப நாம இன்னும் நம்ம நடிக்கிறதுக்கே உள்ள வரலங்கிற மாதிரிதான் நமக்கு தெரியுது. இன்னும் வேஷம் போட்டு நம்ம இன்னும் உண்மையான அன்போடு வழிபாடு செய்யவில்லை என்பது நமக்கு முன்னால தெரியும். அப்ப அவர் இருந்த நிலையில வச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நம்ம இப்பதான் உள்ள வந்திருக்கோம். என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வழிபாடை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்ம இடையராது வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அடியார்களோடு இணங்கி கொண்டே அப்படி எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இறைவனை போய் அப்படி வழிபாடு செய்கின்றார்களே. அப்படி அந்த விடைக்கொடி எதுக்காக சொன்னோம்? அந்த கொடிமரத்தின் தத்துவமாக சொன்னோம். அதே மாதிரி திருவிழாக்களை எல்லாம் கண்டு காணுவதற்காக நமக்கு இந்த பிறவியை இறைவன் கொடுத்திருக்கின்றார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி விடைக்கொடி பெருமான் யாமே வென்றோம் என்ற பாசம் உடைத்தவர் தங்கள் இவ்வராக உற்ற கலாங்கள் வேண்டும். அப்படி இவங்க ரெண்டு பேரும் நினைச்சாங்க, யாமே தெரியும், ரெண்டு பேருக்கு தெரியும், சாமிக்கு தெரியும் யாரு ஜெயிச்சாங்கன்னு சாமிக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் என்ன செய்யறாரு? ஒரு திருவிளையாடலாக சிவபெருமான் நடிக்கும். இப்ப நமக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு சாமி. என்ன கதாபாத்திரம்? நம்ம இந்த பூமியில இந்த நாமத்தோட இந்த பேரோட இந்த குடியில தான் பிறக்க வேண்டும் என்ற ஒரு நடிப்பை நமக்கு கொடுத்துட்டாரு. இங்க நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அந்தந்த வீட்டுல அவங்கவுங்க நடிச்சுக்கிட்டு இருக்கோம். கதாபாத்திரம் முடிஞ்சிச்சு, வேஷம் முடிஞ்சிச்சுன்னா என்ன செய்வாங்க? வீட்டுக்கு போவான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நாம இங்க வேஷம் முடிஞ்சுன்னா எங்க போய் ஆகணும்? கிளம்பி போய் தான் ஆகணும். நான் இல்ல நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன் அப்படின்னா இங்க யாராவது சொல்ல முடியும். இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துக்கல வேண்டும். எத்தனை அந்த கதாபாத்திரம் முடிஞ்சிச்சுன்னா இடத்த கலை பண்ணுவா அப்படின்றாங்க. அது மாதிரி நாம சரி இங்க ஒழுங்கா நடிக்கணுமா நடிக்க வேண்டாமா? கொடுத்த பாத்திரத்தை ஒழுங்கா கரெக்டா நடிக்கணும். அதை நடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இறைவன் கொடுத்த இந்த கதாபாத்திரத்தை கொண்டு நாம் ஒழுங்காக நடிக்க வேண்டும் என்றால், ஒழுங்காக வழிபாடு செய்தால், நாம போகும்போது பத்திரமா இந்த உடம்பை கொண்டு போகும்போது நமக்கு என்ன, நம்ம போகும்போது நம்ம என்ன கொண்டு போவோம் அப்படின்னா இந்த சிவபுண்ணியங்களை தான் நாம கொண்டு போவோமே தவிர வேற எந்த சொத்து பத்தெல்லாம் நாம் இந்த உலகத்துல இருந்து எடுத்து கொண்டு போக மாட்டோம். சொத்து பத்து கூட வருமா? சொந்த பந்தங்கள் கூட வருவாங்களா? மனைவி மக்கள் கூட வருவாங்களா? நாம சேர்த்து வைத்த நகை நட்டு கூட வருமா? நாம சேர்த்து வைத்த வீடு வருமா? எதுவும் வராது. நம்ம கூட வருவது புண்ணிய பாவம் மட்டுமே. அப்ப புண்ணிய பாவத்தை நிறைய செய்யணும். சிவபுண்ணியமா செய்யணும். செய்யற புண்ணியத்தெல்லாம் சிவன் செயல், இது சிவன் செயல், சிவன் செயல், சிவன் செயல் சொல்லிட்டே செய்யணும். எந்த தர்மம் செஞ்சாலும் இது சிவன் செயல், சிவார்ப்பணம் சொல்லி செய்யணும். அதை மாறி அமைஞ்சுட்டா என்ன ஆயிடுனா உலக புண்ணியமாக மாறிடும். கடைசி அந்த படலத்துக்கு சிவபுண்ணிய படம்னே வருது. அதை பத்தி நம்ம சிவபுண்ணியம் வரும்போது நம்ம நிறைய அதை பத்தி பார்க்க போறோம். அப்படி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அதிகமாக இப்ப நான் ஏற்கனவே மட்டும் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம வெகு நாள் யாத்திரை போறோம், காசிக்கு யாத்திரைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் யாத்திரைக்கு நம்ம கிளம்புறோம். அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டுருவோமா? போறதுக்கும் வர்றதுக்கும் டிக்கெட் முன்னக்கூடி போட்டுரும். சரி, இப்ப ஒரு வாரத்துக்கு போறதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்ன எடுப்போம்? இப்ப காசிக்கு போறதுக்கு என்னென்ன டூல்ஸ் எடுப்போம்? ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கும் பிஸ்கட் பாக்கெட்டு, கடல மிட்டாயி, அப்புறம் அங்க ஏன்னா ட்ரெயின்ல போகும்போது சாப்பிட்டுக்கிட்டே போறதுக்கு பிஸ்கட்டு, கடல மிட்டாயி. அதுலேயும் சுந்தரமா எங்க கூட வருவாங்க. அவங்க அவங்க ட்ரெஸ் கம்மியா இருக்கும், மிட்டாய் சேவு அதுதான் நிறைய இருக்கும். அதுக்கு ஒரு தனி பைய வச்சிருப்பாங்க, அவ்வளவு கொண்டு வருவாங்க. எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நாங்க சாப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டே இருப்போம் காசிக்கு முன்னாடி போகும்போது. அப்படி நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? அந்த நெடுநாள் யாத்திரைக்கு நாம அதெல்லாம் கொண்டு செல்வோம். ட்ரெஸ் எடுப்போம், அப்புறம் தேவையான சாப்பாடு எல்லாம் எடுப்போம், அப்புறம் என்னென்ன போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் டிக்கெட் எடுப்போம். இத்தனை செய்வோமா? அதே போல நாம் நெடுநாள் கைலாயமலை எங்க இருக்கு? நெடு தூரம் இருக்கு. அங்க நம்ம போறதுக்கு என்ன செய்யணும்? இந்த இடத்துல 7 நாள் போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க, சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போறீங்க. அப்ப 2 நாள் நம்ம பயணம் செய்வதற்கு நமக்கு தேவையான டூல்ஸ் எது அப்படின்னா
சிவ புண்ணியங்கள். அதைத்தான் நாம இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியும். வேற எதையுமே இங்க இருந்து நாம எடுத்துட்டு போகவே முடியவே. அதனாலதான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பதி இது ஒரு பிறவி நம் தமக்கு மதித்திடுமே என்று அப்பசாமியில் கூறுவதற்காக நம்ம ஒவ்வொரு நிலையிலும் நாம வழிபாடு செஞ்சு கொண்டே இருக்கும். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்ப்பு. அதனால இந்த பிறவியை நாம என்ன செய்யக்கூடாது, வீணடித்து விடக்கூடாது. சரி, அப்படி ரெண்டு பேருக்கும் பொதுவா திருமால் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர்கிட்ட கேட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு, திருமால் இறைவன் முகத்தை பார்த்து இறைவனை வென்றார் அப்படின்னாரு. ஜெயிச்சது யாரு? அம்பாள். ஆனா அவர் யார சொன்னாரு? சிவபெருமான் ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, யாமினி கலாய்த்தல் வேண்டல் ஒளி என இருவர் தாமும் மாதினி மார்பன் தன்னை வினாவுதலும் மாயோன் ஐயன் தாமரை வதனம். உடனே சாமியை பார்த்தாரு, அந்த வதனத்தை நோக்கி தலைவனும் வென்றார். உடனே சிவபெருமான் தான் வென்றான் என்றார். கோமல கவிழ்ந்த மேனி கொற்கொடி சீத்தம் உண்டா. உடனே அம்பாள் என்ன செஞ்சாங்கன்னா கோவம் வந்துருச்சான். அம்பாளுக்கு கோவம் வந்ததுமே கண்டது கண்ண வண்ண கல்விகளை வாரம் பெற்று தண்டு உணர்த்து துவள தாரோய் கைதவ சார்ந்து கொண்டால் அண்டரும் பிறரும் ஏச கச்செவியா என்ன கொண்டோடி சபிப்ப மாயோன் உளம் பதைத்து திறந்து போச்சு. உடனே அம்பாள் நினைச்சாங்கன்னா சபித்தார்களாம். பெருமாளை பார்த்து சபித்தார்கள். பொய்ச்சான்று பூமியினால் நீ பாம்பாகுக என்று சபித்தார். அம்பாள் நினைச்சாங்க யார? திருமாலை பாம்பாகுக. அப்ப எப்படி சொல்றாங்க, சபிப்பமாயும் உடம்பதித்து திரண்டு. உடனே ஏதோ நம்ம ஒரு என்னத்துக்காக நகலன்கிற ஒருத்தன் இந்திரனாக அவன் செய்த புண்ணியத்துக்கு இந்திரனா போயிட்டவங்க. உடனே அவனை சப்த ரிஷிகள் எல்லாம் தூக்கிட்டு போய் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் இந்திராணியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் சர்ப்பம் சர்ப்பம் வேகமா போங்க அப்படின்னா, உடனே சர்ப்பமாக கடவாய் அப்படின்னாங்க. அடுத்ததுக்கு பாம்பா வந்து கீழே பிறந்து அத்தனை பேர் அவனை அடித்தே கொண்டாரு. அது ஒரு நிலை. ரெண்டாவது பாம்பா ஒரு முனிவர் இருந்தார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாம்பாக இருந்த முனிவர் பதஞ்சலி முனிவர். புலிக்கால் வாங்கினவர் வந்து வியாக்கிரபாதர். பாம்பாக இருந்தவர் பதஞ்சலி முனிவர். அந்த நாராயணர் என்ன செஞ்சவர், அப்படியே அந்த துயில் கொண்டு இருந்தார். எங்க வைகுண்டத்துல போய் துயில் கொண்டு இருக்கும்போது அதை தாங்கி ஆதிசேரன் இருக்காருவாங்க. அவர் பாம்புல தானே படுத்திருப்பாரு. அந்த ஆதிசேரன் திடீர்னு அவர் பாடி வெயிட் வந்து அப்படி கூடிக்கிட்டே போகும். சாமி ரொம்ப பொறுப்பா இருக்கீங்களே சாமி அப்படின்னு ஆதிசேரன் திருமாலை பார்த்து சொன்னார். அவர் ரொம்ப மிக மகிழ்ச்சியா இருக்கும். அவருடைய பாடி வெயிட் கூட 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 உடனே திருமாலை பார்த்து கேட்டேன், சாமி என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா, என்ன காரணம் அப்படின்னதும் அங்க தாரிகாவனத்தை முனிவர் இருந்து அந்த இதுல எல்லாருக்கும் சிவபெருமான் ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அதை பார்த்து நான் மெய் சிரித்து போனதுனால என்னுடைய உள்ளம் பூரிப்படைந்தது அப்படின்னு திருமால் சொன்னார். சொன்னதுமே இவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததான். யாரு கண்ணுல இருந்து? ஆதித்யனுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து. இப்ப என்னப்பா இப்படி சொன்னதுக்கு உங்க கண்ணுல இருந்து இப்படி கண்ணீர் வருது, நீ மிகப்பெரிய சிவனடியாரா இருக்கீங்க, நீ இங்க என்கிட்ட இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஆகையினாலே நீ கைலாய மலையில் சென்று நீ வழிபாடு செய்வாயாக, சிவபெருமான போய் சென்று தவம் புரிவாயாக என்று அவர் அனுப்பிச்சு வச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் தம்பி தான் அவருக்கு ஆதிசேடனாக இருந்தார். நேர கைலாய மலைக்கு போனார். அங்கே போய் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். அதுக்கு சிவபெருமான் மனம் மகிழ்ந்து உடனே அவரை பார்த்து ஆதித்யடா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னதும், பெருமானே எனக்கு அந்த ஆனந்த நடனம் புரிய வேண்டும், அந்த ஆனந்த நடனத்தை அடியேன் காண வேண்டும் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து சொன்னாங்க. சாமி சொன்னார், பா ஏற்கனவே தில்லையில் நம்மை நோக்கி வியாக்கிரவாதன் என்பவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அங்கே போய் சென்று நீயும் தவம் புரிவாயாக. உங்கள் இருவருக்கும் வியாழக்கிழமை மத்தியான வேளையில் தைப்பூச நன்னாள் அன்று உங்கள் இருவருக்கும் நாம் நடனம் புரிவோம் என்று சிவபெருமான் அவர் பணித்து அவரை அனுப்பினார். யார? அந்த ஆதிசேரன். ஆதிசேரன் என்னது? அதாவது நீ நேர போயிடாத, நீ பாதாள வழியாக செல்வாயாக அப்படின்னா. பாதாள உலகம் வந்து நாகலோகம் பேரு. அங்க பூரா நாகமா இருக்கும் பாதாள உலகத்துல. ஆகையினாலே நீ நாகலோகம் வழியாக பாதாள வழியாக நீ தில்லையை அடைவாயாக அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் நேரம் எங்க வந்தாரு? பாதாள வழியா வந்து தில்லை அப்படி முட்டி மோதி மேல ஏறி வர்றாரு. வந்து பார்த்தா அங்க வியாக்கிரபாதர் அப்படி தவம் செய்து
வியாக்கிரபாதம் யாரை பார்த்து? சாமியை பார்த்து அப்படி தவம் செய்து அப்படி போய் பக்கத்துல போய் இப்படி நின்னாராம். அவர் எப்ப கண்ணை திறப்பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து நின்றுட்டே இருக்கு. திடீர்னு அப்படி கண்ணை முடிச்சாரு பாருங்க. பார்த்ததும் எதுக்க இவர் பாம்போட நின்றுட்டு இருக்காரு. உடனே நீ யாரு அப்படின்னதும் உங்க பேர் தான் வியாக்கிரபாதனா அப்படின்னாரு. ஆமா, என் பேர் தான் வியாக்கிரபாதன். உங்களை கைலாய மலையில சிவபெருமான் சொன்னாரு அப்படின்னு அவர் கண்ணுல இருந்து கண்ணையே வந்துச்சான். என் பேரை சிவபெருமானே சொன்னாராம், வியாக்கிரபாதன்னு சொன்னாரா அப்படின்னா. ஆமா, வியாக்கிரபாதன் சொன்னாரு அப்படின்னு. நீங்க தவம் புரிந்து கொண்டிருப்பீர்கள், உங்களோட சேர்ந்து என்னையும் சேர்ந்து தவம் புரிய சொன்னார். நம் இருவருக்கும் வியாழக்கிழமை மத்தியான வேலை தைப்பூச நன்னாள் என்று அந்த திருநடனத்தை சிவபெருமான் புரிவார் அப்படின்றது இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் ரெண்டு பேரும் மனமகிழ்ச்சியோடு ஆளுக்கு ஒரு புறம் இருந்து தவம் செய்தார்கள். இங்கிட்டு இவர் தவம் செய்தது புலிக்கால் முனிவர் தவம் செய்தது புலிச்சரம், பதஞ்சலி முனிவர் தவம் செய்தது அனந்தீச்சரம். நான் போனோம்ல, நீங்க வந்தீங்க இந்த வட்டம் வரலையா? ரெண்டு பேரும் பூசை பண்ணது அங்க. இப்ப திருக்கோயில் சூப்பரா கண்டிருக்காங்க. ரெண்டு கோயிலுமே அருமையான புலீச்சரம் அனந்தீச்சு. அப்படி அந்த பதஞ்சலியாக இருந்து பெருமானை அங்கே வழிபாடு செய்து கொண்டிருந்தார். சாமியை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் போது பிரம்மாவும் சரஸ்வதியும் வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். யாருக்கு? பதஞ்சலி முனிவருக்கு காட்சி கொடுத்தாரு. உடனே திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா பிரம்மாவும் சரஸ்வதி காட்சி கொடுத்ததும் நான் உங்களை நோக்கி தவம் செய்யவே இல்லையே அப்படின்னாரு. யாரை நோக்கி? பிரம்மாவும் சரஸ்வதி பார்த்து. மகனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் உங்களை கூப்பிடவே இல்லை, நான் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க வந்து காட்சி கொடுக்குறீங்க அப்படின்னும். இல்லப்பா உனக்கு என்ன வேணும்னு. எனக்கு சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை காண வேண்டும் அப்படின்னு. அது நடக்காத காரியம் அப்படின்னாங்க பிரம்மா விஷ்ணு சரஸ்வதியும். அது நடக்காத காரியம், அப்படி நடக்கத்தான் பரவாயில்ல, நான் எப்படினாலும் தவம் புரிவேன் அப்படின்னாரு. எப்ப நீ இப்படி நீ தவம் செய்து கொண்டிருந்தால் இறந்து விடுவாய் அப்படின்னா. இறந்தாலும் பரவாயில்ல, இறந்து நான் மறுபடியும் பிறப்பேன்ல, பிறந்து மறுபடியும் நான் தவம் செய்வேன். அந்த ஆனந்த நடனத்தை காணாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், தவத்தை முடிக்க மாட்டேன் என்று கூறியதுமே அடுத்த நிமிடமே பிரம்மா என்னதான் மாறினாரு? சிவபெருமானாக மாறினார். சரஸ்வதி தேவி உமைமையாக மாறினார். ரெண்டு பேரும் அருள் செய்தார்கள். ஒரு வியாழக்கிழமை மத்தியான வேளையில் சிவபெருமான் அந்த ஆனந்த நடனத்தை அரம்பையர்கள் ஆட, அத்தனை இது குடமனா நந்தி மத்தளம் வாசிக்க, திருமால் போன்ற 33 தேவர்களும் அங்கே ஒருங்கிணைந்து சிவபெருமான் அங்கே நடனத்தை புரிந்தார். அந்த நடனம் ஆனந்த நடனம் என்று பெயர். அந்த நடனம் ஆனந்த நடனம். அது யாருக்கு அந்த ஆனந்த நடனத்தை புரிவார்னா, முக்தி அடைந்த ஆன்மாக்களுக்கு தான் சிவபெருமான் அந்த ஆனந்த நடனத்தை புரியுது உங்களுக்கு? இப்ப நமக்கு ஆடுற நடனம் வந்து ஊன நடனம், ஞானிகளுக்கு ஆடுவது ஞான நடனம், மோசமடைந்த ஆன்மாக்களுக்கு ஆடுவது ஆனந்த நடனம். அந்த ஆனந்தம் வந்து ஆனந்த கூத்தன் அருள்வெளி. நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தொழில்நோக்கம் என்று கூறுவதற்காங்க. சாமி எப்படிப்பட்டவன்னா ஆனந்தமயம் ஆனவர். இந்த உலகத்துல பெருமாள் இந்த மாதிரி பேர் வைக்க கூடாங்க. ஆனந்தன், பரமானந்தன், நித்யானந்தன். என்னச்சா இந்த உலகத்துல இங்க பாருங்க, இந்த உலகத்துல நித்யானந்தன், ஆனந்தன் இப்படிலாம் பேர் வைக்க கூடாது. ஏன்னா அது ஒருவருக்கே உரியது, சிவபெருமானுக்கே உரியது. அதனால வைக்க கூடாது. ஆனா எல்லாம் என்ன செய்யறாங்க? அப்படிதான் வைக்கிறாங்க. ஆனந்தன், நித்யானந்தன், பரமானந்தன் இப்படின்னு வைக்கிறாங்க. ஆனா பெருமாள் அப்படி வந்து ஆனந்த கூத்தன் அருள்களில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தோணும். அது எப்படிப்பட்ட பொருள்னா ஆனந்தமயமாக சத்து சித்து ஆனந்தமாக திகழக்கூடிய சச்சிதானந்தமாக சிவபெருமான் விளக்குகின்றார். அந்த ஆனந்தத்தை போய் நாமும் அடைந்தால் நாமும் அவ்வண்ணமே ஆனந்தமாய் இருப்போம். அந்த பொருளை போய் நாம் சார வேண்டும். எந்த பொருள்? ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் போய் சார்ந்தால் நாமும் அவ்வண்ணமாகவே மாறலாம். சிவமாம் தன்மை பெறலாம். சிவமாக முடியாது. இந்த உயிர்கள் எப்பயுமே சிவமாக முடியாது. சிவமாம் தன்மை பெறுமே தவிர சிவமாக ஆகவே இது சிவமாயிருமா? சிவமாக்கி இணையாண்ட அத்தனை எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவேங்கிறாரு. அப்ப சிவமாக்கி இணையாண்டனா அப்ப சிவமாக்கிறாரும் கிடையாது. சிவமாம் தன்மை பெற செய்வார். இது சிவமாம் தன்மை பெறுமே தவிர சிவம் ஆகவே எப்பயுமே உயிர் தான். சிவம்
ஏற்கனவே முடிச்சது என்ன, உப்பு தண்ணியில போட்டா தனியா இரு பொருள், ஆனா கலப்புல எப்படி இருக்கு, ஒன்றா இருக்கு. அதே போல உயிர் சாமி கலப்புல ஒன்றா இருந்து கடைசி அந்த நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற அப்படின்னு நமது அருணைநாத பெருமானும் சொல்றாரு. நாவேறு பாமனத்த பாதாரமே நினைந்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாறும் ஆகமத்தில் நூலாய ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறெனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடாச்சடாதரத்தின் மீதே பராகரத்தை நீ காண்யனாவனை சொல் அருள்வாயே தேவேரும் ஈச சுற்ற மாஞான போத புத்தி நீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாலை வெட்டு தீராகு காகுரத்தி மணவாளா அப்படின்னு யார் சொல்றா, அதே எப்படி வர்றாரு, நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூறும். அந்த அளவுக்கு நமது வழிபாடு இருக்கு. அவர் வேற நம்ம வேற இல்லாம அப்படி ஒரே பொருளாக இருந்து அந்த பேரின்பத்தை நாம் அனுபவிக்கணும். ஆனந்தமாய் இருந்து அந்த ஆனந்தத்தை நாம் பெற்றோம். ஆனால் ஆனந்த வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் அடைந்தால் நமக்கு ஆனந்தம் கட்டாயமாக விளையும். ஏன் அப்படின்னா இந்த உயிர் ஏதாவது ஒன்ன சாரும், ஒண்ணு உலகத்தை சாரும், இல்லைன்னா இறைவனை சாரும். நாம எதை சாரணும், இறைவனை சார்ந்தா இன்ப பயமாக ஆகலாம், உலகத்தை சார்ந்தா துன்ப பயமாக ஆகலாம். நமக்கு இன்பம் வேணுமா துன்பம் வேணுமா நாம தான் முடியும். இன்பம் வேணுமா துன்பம் வேணுமான்னு நாம தான். அப்படி இப்ப நமக்கு என்ன வேணும், பெரும்பாலும் இன்பத்தான் வேணும். எந்த உயிரும் துன்பத்தை விரும்பவே விரும்பாது. அதுவா போய் தேடிக்குமா, துன்பம் எனக்கு கிடைக்குதுன்னு தேடுமா, தேடவே தேடாது. எல்லாரும் என்ன செய்வோம், துன்பத்தை நீக்க வேண்டும் என்றுதான் இறைவன்கிட்ட வரும். ஏன் அப்படின்னா இன்பமயமாக இருக்கக்கூடிய ஒரு இறைவன், இறைவனை நாம் சார்ந்தால் நாம் இன்பமுடைய ஆனந்த கூத்தன் அருள்வரி நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாம தோணும். சாமி எப்படிப்பட்டவர், ஆனந்தமயமாக வரும். இன்பத்தை காட்டிலும் ஆனந்தம் உயர்வு, புரியுது அவங்களுக்கு, இன்பத்தை காட்டிலும் ஆனந்தம். ஏன் அப்படின்னா அதுக்கு திகட்டவே திகட்டாது ஆனந்தம். இப்ப இன்பம் கூட திகட்டிடும், ஆனா ஆனந்தம் திகட்டவே திகட்டாது. இப்ப இந்த உலகத்துல நீங்க எந்த பொருள் எடுத்துக்கோங்க, திகட்டுமா திகட்டாத. தேனை எடுத்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு இனிப்பு பொருள் எடுத்தாலும் சரி, ஒரு எல்லைக்கு மேல உங்களால என்ன செய்ய முடியாது, அதை உண்ணவே முடியாது. ஆனா இந்த இன்பம் எப்படி அப்படின்னா எத்தனை தடவை நீங்க நுகர்ந்தாலும் இது திகட்டவே திகட்டாது. தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்று அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே. இது தித்திப்பா உள்ளது, திகட்டவே திகட்டாது. இந்த உலக இன்பம் திகட்ட ஆரம்பிச்சு. எந்த இன்பமா இருந்தாலும் ஒரு நொடி பொழுது போகக்கூடிய இன்பம். அதுக்கு மேல் இந்த உலகத்துல எந்த பொருளையும் நாம அனுபவிக்கவே. ஐஸ் நல்லா இருக்கு, கூட 2 வாங்கி சாப்பிட்டா ஆஸ்பத்திரிக்கு நேரம் போட வேண்டியதான். அதுல எந்த வித ஆச்சரியமே கிடையாது. இந்த உலகத்துல நீ எந்த பொருளா நீ எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு சரி, சிலவங்க என்ன செய்யறாங்க, பழம் இது சீசனுங்க, பழம் நான் 1க்கு 10 பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அடுத்த நிமிஷமே அவங்களும் ஆஸ்பத்திரிக்கு தான் போவாங்க. எதுவுமே எல்லையை கடந்தால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும், என்ன செய்வாங்க, ஆஸ்பத்திரிக்கு. இப்படி இந்த உலகத்துல எல்லாமே நொடி பொழுது போகக்கூடிய இன்பம். இறைவன் இருக்கக்கூடிய இன்பம் தான் பேரின்பம். அந்த இன்பத்தை பெறுவதற்காக தான் எல்லா உயிர்களுக்கும் சாமி ரெடியா வச்சிருக்காரு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற தலைப்படுமாமே என்று திருமூல தேவநாயனர் கூறுவதற்கினங்க அவர் அங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த இன்பத்தை பெற்று விட்டார்கள். யாரு, திருமூல தேவநாயனர்லாம் அந்த பேரின்பத்தை பெற்று விட்டார்கள். நம்மள என்ன செய்யறாங்க, இந்த பாதையில் நீங்களும் வாருங்கள், இந்த இன்பத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று நமக்கெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பாட்டுல. நாம என்ன செய்யறோம், யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், போமா வேண்டாமா போமா வேண்டாமா. இப்ப தேனு அப்படின்னு சாப்பிட்டு பார்க்கேன், நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க, தேனு அருமையா இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க போதுமா, அதை நீங்க வாங்கி
அந்த தேனை வாங்கி சாப்பிட்டு பார்த்தாதான் அதனுடைய சுவை தெரியும். அதுபோல அருளாளர்கள் எல்லாம் அந்த பேரின்பத்தை அனுபவித்து நமக்கு சொல்றாங்க. அதை நாமளும் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொன்ன பாதை வழி கடைபிடித்தால் நாமளும் என்ன செஞ்சிடலாம், அந்த வழிக்கு போயிடும். அதுக்கு என்ன செய்யணும், வெறும் இந்த பூ கட்டணும், சாமிக்கு கையினால பணி செய்யணும், விளக்கு போடணும், திருக்கோயிலுக்கு நித்தம் வரணும், ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது, ஆப்சண்டே ஆகக்கூடாது, கோயிலுக்கு வர்றதுக்கு ஆப்சண்ட் ஆகணும். இப்ப உலகத்துல உள்ளதுல இது ஸ்கூலுக்கு போலன்னா ஆப்சண்ட் போட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன செய்வாங்க, ஒரு 15 நாள் கூட லீவ் போட்டுக்கலாம். ஆனா திருக்கோயிலுக்கு ஒரு நாள் வரலனாலும் நமக்கு என்ன போயிடும், ஐயோ புண்ணியம் போயிடும். அதனால ஒரு நாள் கூட தவறாம, ஒரு நாளுக்கு சாப்பிடாம இருக்குமா, இப்ப வேறணும் வேண்டாம், எப்பேற்பட்ட ஒரு தலைக்கு மேல போற காரியம்னாலும் ஒரு வேளை சாப்பிட்டு போயிருப்போம், ஒரு வாய் சாப்பிட்டு போயிருப்போம் அப்படிங்கிறாங்கல்ல, தலை போற காரியமா இருந்தாலும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போறோமா, அது போல தலை போற காரியமா இருந்தாலும் கோயிலுக்கு வராம இருக்கும். இந்த நிலையிலும் திருக்கோயில் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செய்ய போற்று என்றும் அலைபுணர்ச்சியை செஞ்சடை ஆதி என்றும் அருளா என்றென்றே அழகா நிலே என்று அந்த அருளாளர்கள்லாம் சரி. அப்படி இதுக்கு என்ன சொன்னாரு, அம்பர் என்ன செஞ்சாங்க, சபித்தார்கள், பாம்பாகுவாயாக என்று திருமாலை பார்த்து சபித்தார்கள். அப்படி சபித்த திருமால் நடுங்கி வணங்கி அடியேன் அறியாமையில் செய்த குற்றத்தை பொறுத்து இச்சாவும் நீங்குமாறு அருளி செய்ய வேண்டும் என்று அம்பாளிடம் யாரு கேட்டா, திருமால் கேட்டார். அப்படி கேட்டதுமே அம்பாள் என்ன செஞ்சாங்களா, அம்மையார் திருவுள்ளம் இறங்கி நீ அஞ்சிருக்க லிங்கம் இறைவன் வடிவமும் லிங்க பீடம் எனது வடிவமாகும், மேல உள்ள லிங்கம் இருக்கு பாருங்க, அது வந்து சாமியாகும், அதுக்கு கீழே உள்ள பீடம் வந்து சக்தி. சிவலிங்கத்துல தெரியுது உங்களுக்கு, தெரியுதுங்களா, வெரி குட், ரைட். யாரு சார், அது இப்ப கோயில் சாமி வச்சு எடுத்துருவேன், எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்ருவேன். என்ன சார், நான் கொடுத்துருவேன். எழுதி முடிச்சிட்டீங்க என்ன சார், சரி முடிச்சிட்டீங்க என்ன, வெரி குட் வெரி குட். எத்தனை நாள் எழுதுனீங்க, 10 நாள் எழுதிட்டீங்க, சரி சரி சந்தோஷம். எல்லாம் வேகமா எழுதிட்டு இருக்காங்க, சரி சரி சரி. நான் சொல்றேன் என்ன சார், அன்னைக்கு வாங்க என்ன. நீங்க எழுதுறீங்களா சார், நீங்க முற்று எழுதுங்க, எழுதுங்க, எழுதிட்டு டெய்லி ஒரு 2 நாள் எழுதுனா கூட முடிச்சிடலாம். நீங்க எத்தனை எழுதிருக்கீங்க, 40 வெரி குட். அதனால இந்த இடத்துல கொண்டு வந்துருக்கீங்க நோட்டு, முடிச்சிட்டீங்களா, வெரி குட். சரி சந்தோஷம், எல்லாரும் 3/4 பேர் முடிச்சிட்டாங்க, சந்தோஷம். சரி, அப்படி சிவலிங்கத்துல மேல உள்ள வானம் சாமி, கீழே உள்ள ஆவுடை சக்தி. இதுல மூவரையும் சொல்வதும் உண்டு. அடிப்பாகம் பிரம்மா, நடுப்பாகம் விஷ்ணு, மேல உள்ள பானம் சாமி, அப்படி சொல்வதும் உண்டு. அது மாதிரி கீழே உள்ள ஆவுடை முழுவதும் சக்தி, மேல உள்ள பானம் சிவம் அப்படின்னு சொல்வதும் உண்டு. இப்ப இது வந்து உருவமா அருவமா அருவுருவமா, இந்த சிவலிங்க வடிவம் உருவமா அருவமா அருவுருவம், எப்படி தெரியுது, அருவுருவம். ஆனா இது ஒரு உருவம் இருக்கு, ஆனா உருவம் இல்ல, அதனால இது அருவுருவம் பேரு. இப்ப உருவ வடிவம் வந்து இந்த மாகேஸ்வரம் மூத்தருக்கு வந்து 25 மாகேஸ்வரம், அது வந்து உருவம். இது அருவுருவம். அருவ வடிவத்துல உருவம் இருக்காது, அதாவது ஜோதி வடிவத்தை தான் அருவம் சொல்றோம். அதையும் தாண்டி சொருவம் இருக்கு, அது வந்து இந்த தன்மையிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப உருவம், ஆமா இது வந்து அருவுருவம் பேரு. இப்ப வேற ஒண்ணு, இது எல்லா கோயிலுமே சிவலிங்கம் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து அருள் தொழில் செய்யக்கூடிய காரணத்தினால், அருள் தொழில் செய்யக்கூடிய சதாசிவமூர்த்தி, அதனால எல்லா திருக்கோயிலுமே சிவலிங்க வடிவத்தை தான் வச்சிருப்பாங்க. அந்த சிவலிங்க வடிவத்துல இருந்தா சிவருமன் அருள் தொழிலை செய்கின்ற காரணத்தினால் அந்த வடிவத்தை, அருவுருவ வடிவத்தை எல்லா சிவாலயங்களிலும் மூலவராக வைத்திருப்பாங்க, புரியுது உங்களுக்கு. அதனால அதுக்கு பேரு சதாசிவமூர்த்தி. அதுல 25 முகத்தை கொண்டு உள்ளே இருந்தால் மகா சதாசிவமூர்த்தி என்று பெயர், 5 முகத்தோடு இருந்தால் வெறும் சதாசிவமூர்த்தி என்று பெயர், புரிஞ்சா உங்களுக்கு. இப்ப இதுல வந்து 1008 சிவலிங்கம் இருக்கு, அப்ப இவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. மகா 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 சதாசிவம், இந்த அளவுக்கு சாமி இதுல உள்ள இருக்கு.
அப்படி சிவலிங்க வடிவம் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்படி எல்லா அருளாளர்களுமே வழிபாடு செய்யக்கூடியது இந்த சிவலிங்க மூர்த்தம். இந்த சிவலிங்க மூர்த்தத்திலிருந்து தான் சிவபெருமான் என்ன செய்வாரு, எல்லையில்லாத அருள்களை நமக்கு வழங்கும். இப்ப நாதம், விந்து, சிவம், சக்தி, இந்த நாளும் அருவம் கண்ணுக்கு தெரியாது. உருவத்தை வந்து பிரம்மா, திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், இந்த நாளும் உருவம், இந்த நாள் அருவம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாலமாக விளங்குவது இந்த அருவுருவ வடிவம். இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்ப நீங்க கிளாஸ்ல போய் படிக்க போறீங்க, 1ஆம் கிளாஸ் போறீங்க. அப்ப டீச்சர் வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. சரி, நீ ஸ்கூல்ல முதல்ல சேர்றதுக்கு முன்னாடி உங்க தெருவில் விளையாண்டுகிட்டு இருப்பீங்க. விளையாடும் போது ஒரு ஆடை பாக்குறீங்க, உருவத்தை கண்ணால பாக்குறீங்க. ஆடு என்கின்ற உருவத்தை நீங்க கண்ணால பாக்குறீங்க. திருக்கோயில்ல நிறைய இடத்துல போய் பார்த்துருப்பீங்க, ஆடு இருக்குல்ல. அப்ப கண்ணால அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. ஸ்கூல்ல சேர்த்து பாடம் படிக்க போறீங்க. பாடம் படிக்க போகும்போது டீச்சர் வந்து போர்டுல ஆ டூ அப்படின்னு என்ன செய்யறாங்க, போர்டுல எழுதி போடுறாங்க. இப்ப ஆடுன்னு எழுதியிருக்கு, அங்க ஆடு இருக்கா? ஆனா அந்த ஆடு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஏற்கனவே சின்ன பிள்ளையில பார்த்திருக்கீங்க. இப்ப அந்த உருவத்தை பார்த்திருக்கீங்க, ஆனா இங்க உருவம் எழுதியிருக்கு, ஆனா இங்க உருவம் இல்லை. அதுதான் இந்த சிவலிங்க வடிவம். புரியுதா உங்களுக்கு? புரியுச்சா? அந்த உருவம் வந்து மாகேஸ்வர மூர்த்தம், இந்த அருவுருவ வடிவம் வந்து சிவலிங்க வடிவம். வாங்க சார். என்ன அருவம் வந்து எப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களை கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்தாச்சு. இப்ப முதல்ல சின்ன பிள்ளைல விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க, ஆடை பார்த்தீங்க, கண்ணால பார்த்தீங்க, உருவத்தை பார்த்தீங்க. உங்களை கிளாஸ்ல சேர்த்ததுக்கு அப்புறம் ஆடுன்னு எழுதியிருந்தது, ஆனா அங்க எழுதியிருக்கு, அங்க உருவம் அந்த ஆடு இல்லை. அதுக்கப்புறம் காலேஜ்ல சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆடுன்னு உங்களுக்கு சொல்லித்தான் தெரியணுமா? சொல்லாமலே உங்களுக்கு ஆடுன்னு ஒண்ணு இருக்குங்கிறதையும் அதை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க, எல்லாமே தெரியும். அது போல அது வந்து அருவம். அப்ப உருவம், அருவுருவம், அரு, அந்த மாதிரி சாமி எப்படி இருக்காரு, உருவமா இருக்காரு, அருவுருவமா இருக்காரு, அருவமா இருக்காரு. அதையும் தாண்டிய சொரூபமாகவும் சிவபெருமான் விளங்குகின்றார். என்ன தன்மை நின்று அறிவுன்னா எம்மானிதான் அதுக்கு சொரூப வடிவம் பேரு. அதுதான் உண்மையான சொரூப லட்சணம் என்று பெயர். நாம பாக்குறதெல்லாம் தடத்த லக்கணம் என்று பெயர். நமக்காக சாமி உருவம் தாங்கி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 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 வந்து உருவம் தாங்கி நமக்கு அருள் செய்கின்ற திறம் வந்து தடத்த லட்சணம். சொரூப லட்சணத்தை யாராலுமே பார்க்கவே முடியாது. அந்த தன்மைய எப்ப பார்க்க முடியும் அப்படின்னா, முக்தி பருவ காலத்தில் என்னை காட்டி உன்னை காட்டி இன்ப தொட்டிலே ஆட்டி வளர சொக்கனாதா என்று அந்த நிலையில தான் நம்ம சாமிய நம்ம பார்க்கணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்படி வரலாறுலாம் எப்படி சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி அம்பாள் சொல்றாங்க, கீழே உள்ள வானம் யாமும் மேலே உள்ளது சிவபெருமானும் லிங்க பீடம் என்றும் அப்படி வடிவமாக யாம் இருக்கின்றோம். ஆனால் அத்தகைய லிங்கத்தை காஞ்சியில் அமைத்து என்னை பூசித்து இந்த சாபத்தை இருந்து நீ நீங்குவாயாக என்று அம்பாள் என்ன செஞ்சாங்க, திருமாலை பார்த்து போயினாங்க. உடனே அடுத்த நிமிஷமே நேரம் எங்க வந்துட்டாரு, அந்த சாபம் கொடுத்ததுமே திருமாலு அடியனேன் மடமை நீரால் அரைந்தது பொறுத்து சாபம் முடிவளித்து அருளாய் என்று சொன்னதுமே முதல்வி நோக்கி மாயு அஞ்சலை என்று நீ கவலைப்படாதப்பா என்று சொல்லி காஞ்சி கடிநகர் வரைப்பின் ஏகி புருதி பூசை நீ போய் பூசை செய்வாயாக என்று அம்பாள் என்ன செஞ்சாங்க, யாரை பார்த்து சொன்னாங்க, திருமாலை பார்த்து போயினாங்க. அப்ப முடிவு என்ன அப்படின்னா பூசை அப்படிங்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த எல்லா புராணத்திலுமே முடிவு சிவபூஜை, சிவபூஜை. சிவலிங்கத்துல கீழே யார் இருக்கா, அம்பாள் இருக்கா, மேல சாமி. அப்ப ரெண்டு பேருமே வழிபட்ட ஒரு பெரும் பேர். அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அப்படி புரிதி பூசை சொன்னதும் இகலம் லிங்க வேதி என்னும் லிங்க மூர்த்தி திகழ்மதி சடில மோழி சிவபெருமான் வடிவு கண்டாய் புகழ்தரும் லிங்க வேதி பொறுப்பினால் என்னை நின்பேர். மேல சாமியும் கீழே யாமும் இருப்போம், அங்கே போய் நீ வழிபாடு செய்வாயாக என்று சொன்னது. அது நீ எப்படி இருப்பாய் என்றால் நலம்புரி அனந்த பத்மநாபன். இந்த பத்மநாபன்கிறாங்களா இந்த உலகத்துல, அனந்தம்னா என்னது, பாம்பு. பாம்பு வடிவமாக இருந்து திருமால் என்ன செஞ்சாரு, அந்த சிவலிங்கத்தை பூசித்ததனால் அதுக்கு அனந்த பத்மநாதன் என்று பெயர். அவருக்கு எப்பயுமே இங்க நீ அனந்த பத்மநாதனாக, பத்மநாதனா பத்மநாபன் நம்ம சொல்றோம்ல, அதுதான் பத்மநாபன் சொல்றாங்க. அப்படி பற்பனாவ எங்கு வாயால் வளம்புரி கரத்தோ என்று வழங்கினோள் குலவு தின்றோள் உளம்புரி அனந்த பற்பனாவனும் உண்மையான உன்னை குளம்புரி சடில தேவை பொழுது போய் காஞ்சி புக்கான். உடனே எப்போதுமே
நீ என்ன செய்வ, அனந்த பற்பனாக இருந்து இந்த சிவலிங்கத்தை நீ பூசை செய்வாயாக என்று சொல்லி அம்பாள் பண்ணிட்டார்கள். அடுத்த நிமிஷமே நேரா எங்க வந்தாரு, காஞ்சிக்கு வந்து நேரா திருமால் வந்து அந்த அனந்த பற்பனாத சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து சிவ பூஜை செய்தார். சிவ பூஜைக்கு மெயினா என்ன தேவை, புஷ்பம் தேவை. பூசைனாலே முதல்ல பூ முதல்ல பூ இல்லாம எதுவுமே கிடையாது. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியானிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிறை ஈசனை நன்னறியாமல் அதனால பூ தான் ரொம்ப முக்கியம். இப்ப பூ பண்ணி செஞ்சாங்களா, நீங்களும் ஒரு நாள் கூட தவறக்கூடாது. திருப்பணி எப்படியாவது ஒரு பூனாலும் சாமிக்கு பறித்து சாமிக்கு கொண்டு போய் சேர்த்தோம். புரிஞ்சுச்சா? யார் யாரெல்லாம் பூ பணியை செய்றீங்க, நான் டெய்லி பூ பறிச்சு சாமிக்கு கொடுக்குறேன், பூ இருக்கிற நேரம் பறிச்சுக்கிட்டீங்க, எல்லாரும் பறிக்கிறீங்க, நீங்க பறிப்பீங்களா? கடையில தான் வரீங்களா? சரி சரி அந்த மாதிரி. சரி, இதனால வாய்ப்பு கிடைச்சதுன்னா பக்கத்துல, இல்லைன்னா சும்மா வரக்கூடாது. வரும்போது ஏதாவது ஒரு இலையை பறிச்சு கொண்டு வந்து சாமி கொடுத்தீங்கனால கூட, பூவு இல்லைன்னா இலை, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு இலையா கிடைக்காது. இந்த எதுக்கு டெய்லி வந்து ஒரு இலையை பறிச்சு இங்கக்குள்ள கொடுத்தா கூட போதும். சுத்தி எங்க வேணாலும் ஒரு இலை இருக்குல்ல, இந்த நந்தியாவரத்து இலை இருக்குல்ல, அதை கூட ஒரு இலையை பறிச்சு கொண்டு வந்து சாமி கொடுத்தா கூட, சாமி எதுக்குனாலும் அருள் செய்வதற்கு ரெடி. ஏதாவது சும்மா வெறுங்கையை வீசி, சில பேர் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வரும்போது வெறுங்கையை வீசிக்கிட்டு வருவாங்க. அப்படி வரக்கூடாது. வெறுங்கையை வீசிக்கிட்டு சில பேர் நினைச்சுவாங்க வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாங்க, சில பேரு சரி இல்ல பொதுவா சொல்றேன், இப்ப உங்களுக்கு இல்ல, பொதுவா அப்படின்னு சொல்றேன். வெறுங்கையை வீசிக்கிட்டு மட்டும் போகக்கூடாது, ஏதாவது ஒண்ணு கொண்டு போகணும். இப்ப ஒரு பெரியவங்க நீங்க பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வாங்கிட்டு போவீங்க, அவங்களுக்கு பழம் வாங்கிட்டு போவீங்கல்ல. சாமி எவ்வளவு பெரியவர், அவர் வெறுங்கையை வீசிட்டு போலாமா? ஏதாவது நம்ம அவருக்கு கொண்டு போய் நமக்கு. அதே மாதிரி சாமியை பல்லக்குல வச்சுதான் பள்ளியறை பூஜை எல்லாம் நடத்தணும். ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா டக்குன்னு என்ன செய்வோம், ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்கள வழி அனுப்புவோம்ல. அதே மாதிரி சாமி எவ்வளவு பெரியவர், அவரை பல்லக்குல வச்சுதான் பள்ளியறை பூஜை எல்லாம் கொண்டு போகணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அப்படி கையிலேயே தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி கையில தூக்க கூடாது. குடும்பமான அளவுக்கு பல்லக்குல வச்சுதான் சாமியை கொண்டு போகணும். சாமி எவ்வளவு பெரியவர், எல்லா உயிர்களையும் அண்ட சராசரங்களையெல்லாம் காக்கக்கூடிய பெருமானை சும்மா கையிலேயே கொண்டு போக முடியும்? அப்படியே பல்லக்குல வச்சு அடியார்கள் படை சூழ அரகர நாமம் முழங்கி திருமுறைகள் விண்ணப்பம் செய்து சாமியை கொண்டு போகணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய வழிபாடு பள்ளியறை பூஜைனா அப்படித்தான் நடக்கணும். அவன் பேர்பட்டவர் சொல்லுங்க பாப்போம். மூவரும் முப்பத்து மூவரும் மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திழிந்த வார்கடல்கள் வந்திக்க வையகத்தே இன்பம் மிகும் என்று கூறுவதற்கனங்க சிவபெருமான் அப்பேற்பட்டவர். அப்படிப்பட்டவரை நம்ம சாதாரண தூக்கிட்டு போயிட முடியுமா? முடியாது. அவரை பல்லக்கில் வைத்து எல்லா அடியார்கள் புடைசூழதான் நம்ம கொண்டு போவோம். திருவையாறுல அவ்வளவு அற்புதமா நடத்துனாங்க. அங்க போகும்போது திருவையாறு, நீங்க உலகப்படி வந்தீங்கல்ல, நீங்க இல்லையா, நீங்க வந்தீங்களா சார்? எப்படி அந்த பல்லக்க செய்யறாங்க, பல்லக்குல அப்படி கொண்டு போறாங்க பாத்துக்கோங்க. மந்திரம் சொல்லி செஞ்சு சாமி அர்ச்சித்து அதுக்கப்புறம் சுத்தி வந்து கொண்டு போய் பள்ளியறை பூஜை அவ்வளவு சிறப்பா நடத்தாங்க. ஒவ்வொரு திருக்கோயிலையும் பாத்தீங்கன்னா பள்ளியறை பூஜை அவ்வளவு சிறப்பா நடக்கும். பல்லக்குல வச்சு சாமி சங்கு நாதங்கள்லாம் முழங்கி கைலாய வாத்தியத்தோட சிறப்பா நடத்துறாங்க. அப்படிதான் நடக்கணும். கைலாய வாத்தியம் கண்டிப்பா இருக்கு. சாமிக்கு வாத்தியங்கள் கைலாய வாத்தியம் பாத்தீங்களா? இல்ல அங்கதான் பேசுவோம் திருவையாறுல. சிறு பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா கைலாய வாத்தியம் வாசிக்கிறாங்க. அதான் கைலாய வாத்தியம் நல்லா தெரியும். கைலாய வாத்தியம் சாமிக்கு ரொம்ப உகந்தது. கைலாயத்துல சாமி வீட்டில் இருக்கும் போது அத்தனை தேவர்களும் அந்த வாத்தியங்களை முழங்கிதான் என்ன செய்வாங்க, சிவபெருமானை போய் வழிபாடு செய்வார்கள். அதே போல நாமளும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கைலாய வாத்தியத்தோடு சிவாலயத்துக்கு சென்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த கைலாய வாத்தியம் சாமிக்கு எப்படி போய் சேரும், அந்த வாத்தியத்தை கேட்டது சிவபெருமான் என்ன செய்வாரா, பூரி படைச்சிருவாங்க. கைலாய வாத்தியத்துல அந்த திருச்சனம் திருச்சங்கு இதெல்லாம் ஊதும்போது அந்த கைலாயமே எப்படி இருக்கும், பூரிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கைலாய வாத்தியத்தை அடியார்கள் வாசிக்கும் போது சிவபெருமான் மனம் மகிழ்ந்து எல்லா உயிருக்கும் அருள் செய்வார். இது அவங்களுக்கு. அதனால கைலாய வாத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா அடியார்களுமே கண்டிப்பா என்ன வச்சிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பைக்குள்ளே சங்கு வச்சிருப்பாங்க.
ஒரு தோல் பை வச்சிருப்பாங்க, உள்ள சங்கு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா திருச்சனை வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன பொட்டு கூட வச்சிருப்பாங்க உள்ள. அதை எடுத்து சாமிக்கு வாசிப்பாங்க. வீணை வாசிப்பாங்க, புல்லாங்குழல் கூட வச்சிருப்பாங்க சில பேர். வீணை கூட அது பெருசா இருக்கும், யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அது ரொம்ப சாமிக்கு ரொம்ப உகந்தது வீணை. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தனக்கு. சாமி எந்த நேரம் வீணை வாசிக்கிட்டே தான் இருப்பான். அவருக்கு வீணை ரொம்ப பிடிக்கும். வீணையில நீங்க திருமுறைகள்லாம் வாசித்து பாருங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். உள்ள உருகி கண்ணீர் வரும். வீணையில நீங்க ஏதாவது ஒண்ணு வாசித்தீங்கன்னா, நீங்க சரி பாப்போம், திருவள்ளுவர் குட்டிக்கு சொன்னோம் சார். சரி, அப்படி ரெண்டாவதுக்குள்ள பயிற்சி எடுக்கணும் சார். எல்லாத்துக்கும் பயிற்சி எடுக்காம வராது. வீணைலாம் அடிக்கணும். ஒரு நாள் போய் வாசித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் போகவே முடியல. வேலை சூழ்நிலை காரணமாக போக முடியல. நம்ம ஆர்வமா இருப்போம், ஆனா என்ன ஏதாவது சூழ்நிலை வந்து நம்ம போக விடாம ஆகிடும். சரி, இறைவனுக்கு ஏதாவது ஒரு வாத்தியங்களா நம்மளால எளிமையா சங்கு ஊதி பழகிக்கலாம். சங்கு ஊதி பழகிட்டீங்கன்னா சாமிக்கு ஊதும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்படி இந்த ஓம் அப்படின்னு போகும். அந்த சங்கு ஊதும் போது கைலாயத்தை நோக்கி போகும். ஊதுற சங்கு எங்க போகும்? நேர சாமிக்கிட்டே போய் சேர்ந்துடும். ஆகா, சகத்திலிங்கேஸ்வரர் கோயில இங்க பூச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சிவருமா எங்க இங்க வந்துருவாரு. ஆகா, அடிவரெல்லாம் புடை சொல்லிட்டாங்க, இப்ப வந்து திருமுறை பாட போறாங்கன்னு சிவருமா அப்படி மெய் மறந்து இருப்பாரு. நம்ம திருமுறை பாடும்போது பொன்னார் வேணியனே பாடும்போது சிவருமா அப்படியே முடிஞ்சது. அப்படி சங்கு ஊதுனதும் அப்படியே மெய் மறந்து இருப்பார். அப்படியே நம்ம தீவரனை காட்டி சாமிய பூரிப்படைய வச்சோம். எந்த நிலையிலும் ஈஸ்வரன் நம்ம என்ன செய்யணும்? மகிழ்வித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னாதான் நம்ம துன்பமில்லாத பெருவாழ்வு நாம் வாழலாம். இன்பமயமாக நாம் வாழ வேண்டும் என்றால் இறைவனை மகிழ்ச்சியோடு நாம் வழிபாடு செய்ய வேண்டும். செய்தால் நம்ம மகிழ்ச்சியோட சிவபெருமான வழிபாடு செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி. இந்த கட்டாயம் அது முதல்ல சின்னதை வாங்கி பழகணும், அதுக்கப்புறம் தான் பெருசா வாங்கிக்கலாம். முதல்ல திருமுறை பாடும்போது தோடுடைய செவியன் விடை ஏறிவோ பூவன் மதிசூடி, அதை பாடும்போது அந்த தாளத்தை அது இத்தனை கட்டன்னு ஒரு கணக்கு இருக்கு. அதன் அடிப்படையில நம்ம அந்த தாளத்தை போட்டாதான் கரெக்டா இருக்கும். நாம சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படி தட்டுன்னே தெரியாம கட 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 கடன்னு என்ன செய்யறாங்க. அதான் எல்லாத்துக்கும் அடி என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் பயிற்சி எடுக்காம எதுவுமே கிடையாது. பொற்றாளமா இருந்தாலும் சரி, எந்த தாளமா இருந்தாலும் பயிற்சி எடுக்காம நாம என்ன செய்ய முடியாது, அது நமக்கு சரி வரும். அதனால எது செஞ்சாலும் அதுக்கு உதவிப்பட்டவர்களோடு சேர்ந்து நாம அந்த இதை கற்றுக்கொண்டு இறைவனுக்கு முன்னாடி வாசித்தா ரொம்ப சிறப்பாகும். சரி, அப்படி அவரு சொன்னதுமே என்ன ஆச்சு அப்படின்னா, நேரம் வந்து அந்த லிங்கத்தை வந்து பூசித்தார். பத்மநாதன் என்ற அனந்த பத்மநாதன் என்று விளங்கு என்றார். அவ்வாறு திருமால் காஞ்சி அணிந்து திரு ஏகம்பத்தை வணங்கி அதற்கு அருகில் இருக்கக்கூடிய பத்மநாத லிங்கத்தை தாவித்து வழிபடும் பாம்புருவம் நீங்கி திருவள்ளுவருக்கு உயிர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவருக்கு அந்த பாம்புருவம் அவரிடம் இருந்து நீங்கியது. திரு ஏகம்பம் மற்றவன் அயலே வேதி இனங்கூறும் அனந்த பற்பனாப லிங்கம் பூசித்து தனங்கருள் பெற்று பரந்த மூதுரி அகத்தி ஆங்கு பிணங்கிய சாபம் நீத்து பேருக்கு உரியவராக்கிறான். இப்ப என்னாச்சு? சாமியுடைய பேரு, அதாவது அந்த சாபத்தை நீக்கி சிவனுடைய பேரொருளை பெற்றார் திருமால் அப்படின்னு எல்லாரும் அதுக்குள்ள துளசிலாம் சொன்னோமே. மழை என்னவே வந்துருக்க இல்லைன்னா போன் பண்ணி இல்லைன்னா தான் நான் போன் பண்ணி சொல்லுவேன். இல்லைன்னா போன் பண்ணி எல்லாரும் சொல்லிடுறேன். இல்ல நான் மழை இல்ல, நான் கொஞ்சம் விட்டாங்க ஓடி வந்துட்டேன். சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சா? நீ வேலை இருந்தா எப்படி எடுக்கும்? சரி, ஒன்றும் பிரச்சனை. சரி, அப்படி பேரறிவுக்கு உரியவராயினார் திருமால் என்று
இப்ப இதுல இந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பொய் சாட்சி சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியுது. பொய் சாட்சி யார் சொன்னா? திருமால் கூறினார். அதனால என்ன ஆச்சு? பாம்பு உருவம் பெற்றார். வந்து காஞ்சியை வந்து அடைந்து சிவபூஜை செய்து மறுபடியும் மேன்மை அடைந்தார் என்று நம்ம இந்த கதையில பார்க்கணும். ஒரு வரி கதை தான். நம்ம எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்? 1.5 மணி நேரம் சாமி திருவிழால பேசியிருக்கோம். என்ன நோக்கம் என்னன்னா, யாரும் என்ன செய்யக்கூடாது? இந்த பொய் சத்தியம் பண்றது, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பொய் சாட்சி சொல்றது. இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, இப்ப நமக்கு பிடிச்ச ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எது செஞ்சாலும் அவங்க சொன்னதான் சரின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப எது நியாயம் பார்த்து தான் பேசணும். இப்ப 2 பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நியாயம் யார் பக்கம் இருக்கு? நமக்கு எதிரியாளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர்தான் நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்சாலும் சொல்லி என்ன செய்வோம்? இவர் சொல்றதாங்க கரெக்ட். நீ என்ன பெரிய ஆளு? நீ என்ன பெரிய ஆளையா? அவர் எப்படி பெரிய முடிச்சு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? நீ என்ன பெரிய என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன செய்வாங்க? நமக்கு தெரிஞ்ச ஆளுக்கு வாதிட்டு உண்மை உள்ள ஆளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? துணை போக மாட்டாங்க. அப்படி செய்தால் கண்டிப்பாக என்ன உண்டு? தண்டனை. அதுதான் அந்த கதையில முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யாருக்கும் பொய் சாட்சி, இந்த பொய் சத்தியம் இதெல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்படி திருமால் பொய் சாட்சி சொன்னதுனால பாம்பாக பிறந்து காஞ்சியை வந்து அடைந்து சிவபெருமானை பூசித்து மறுபடியும் அந்த பாம்பு உருவம் நீங்க பெற்று மறுபடியும் அந்த பதவியில் போய் அமர்ந்தார் என்று இந்த கதை நமக்கு முடிகின்றது. இதுகாரம் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த காஞ்சி புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். நாவேறு பாமணத்த பாதாரமே நினைந்து நாளாறு நாலு பற்று வகையான நாளாறும் ஆகமத்தில் நூலாய ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடாச்சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண்யன் ஆவனை சொல் அருள்வாயே சேவேறும் ஈச சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாலை வெட்டு தீராகு காகுரத்தி மணவாளா காவேரி நேர் வடக்கீழே வாவி பூமணத்த காவார் சுவாமி வெற்றும் முருகோனே கார்போலும் மேனி பெற்ற மாகாளி வாழை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே அரகர மகாதேவா. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாயும் வைகண்டான் தந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவுடு திருவாள் ஒரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நீடூடி தலைகமாதும் வான்முகில் வளாது வேகமளிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றமம் வெற்றி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தேவன் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். ரம பார்வதி பதையே அரகமகா நாடு துவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம். இப்ப சாய் கொடுத்தாங்களா மாமா? உள்ள